ரூட் அந்த ஏன்டா நீ வேற அப்படி ஜெகதீஷ் நாங்களே கையில காசு இல்லாம டைம் பார்த்து என்னைக்கு ஆஃபர் விட்டானா அப்ப ப்ளூ டிக் வாங்கி அந்த ஒரு மாசத்துக்கு மட்டும் சீரழிஞ்சி போஸ்டர் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்ல ஜெராக்ஸ் எடுத்தேன். எதுக்கு பிளாக் அண்ட் ஒயிட்ல கலர் எனக்கெல்லாம் ஸ்பான்சர் பண்றது ரூட்னு சொல்லிட்டாங்கடா எப்பயோ. ப்ளூ டிக்ல இருந்து காசை கொடுத்து காசு கொடுங்கடா எங்களுக்கு தேவைப்படுது. இவனை புடிங்க இவனை கொல்லுங்க தான் சுத்திட்டு இருக்கிறானுங்க பார்த்தாலே. இல்ல சுரேஷ் ப்ரோ வேற 4 ஐடி வச்சிருப்பாரு, 4 ப்ளூ டிக் இருக்கும். ப்ரோ பழைய ஐடி வந்து கிட்டத்தட்ட 3 இயர்ஸா வச்சிருந்தேன் நான். ஓகேவா, அது வந்து இவனுக்கு அடிச்சு தூக்குனதுக்கு அப்புறம் தான் வந்து நான் இதுக்கு மாறினேன். இதுல எடுத்தேன் நான். அது வந்து 2023 IPL வந்து வச்சிருக்கேன். அதை நான் நார்மல் ஒரு சினிமா பிஆர் எங்க கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க பாத்தீங்களா? அதான்டா டேய் அவன் டம்மி பீஸ்ரா, எங்களுக்கு காசு கொடுடா. நீங்க சொல்ற ரூட் மாஃபியா உண்மையா இருந்தா ஒண்ணும் பண்ண தேவையில்ல, எனக்கு மாசம் ட்விட்டர் மட்டும் பிரீமியம் மட்டும் கட்ட. இல்ல நம்ம சப்போர்ட்டிங் பண்ற சேனல்லே நம்பிட்டு பேசுறாங்க ரூட் மாஃபியா நம்புறாங்க. அதுதான் என்னால தாங்க முடியல. நீங்க ஸ்பேஸ் கேட்டாலே தெரிய போகுது ரூட் என்னன்னு சொல்லிட்டு. ரெட்ரோலுக்ஸ்ல பேசிட்டு இருக்காங்க. ஐயோ அதெல்லாம் உண்மை கையா, என்னயா நீங்க இதுல பண்ணுவாங்க அப்படின்னு. அதனால இல்ல ரெட்ரோலெக்ஸ்ல எல்லாமே சர்காசம் தான் மோஸ்ட்லி. நல்லா இருக்கு. ஆமா ஆமா சர்காசம் தான் ப்ரோ. ரெட்ரோலெக்ஸ் எனக்கு பிடிச்சிருக்கு. இல்ல ஆனா அவங்க சர்காசம் நல்லா இருக்கு. சில டைம் ஃபேக்சுவலி மிஸ்டேக் பண்றாங்க. அது கொஞ்சம் கரெக்ட் பண்ணிட்டா நல்லா இருக்கும். ஆக்சுவலி என்ன ஃபேக்சுவலி மிஸ்டேக்னா, ஸ்ரீநாத் வந்து திருச்செந்தூர்ல இருக்க ஒரு கான்ஸ்டிட்யூன்சி போனாரு அப்படின்னாரு. ஆக்சுவலி அவர் ஃபிஷரிஸ் மினிஸ்டர். ஸோ தூத்துக்குடி ஃபுல்லாவே அவர் போலாம், அங்க தேங்க் பண்ணலாம். உடனே இவனுங்க என்ன சொல்ல வந்துட்டானுங்க, அவரோட கான்ஸ்டிட்யூன்சி தூத்துக்குடி, அதை விட்டுட்டு பக்கத்துல போயிட்டாரு. டே அவர் அந்த அந்த இதோட மினிஸ்ட்ரியா, அவர் எல்லா இடத்துக்கும் போவாரு அங்க. உடனே இவனுங்க ஆரம்பிச்சுட்டாங்க தொகுதி தெரியாம போயிட்டாரு, தொகுதி தெரியாம போயிட்டாருன்னு. நீங்க அதெல்லாம் விடுங்க. ஒருத்தன் பாட்காஸ்ட் சேனலு ரூட் மாஃபியா எவ்வளவு பெரிய மாஃபியான்னு உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. யாரா அவனுக்கு இந்த எமோஷனு அது இது என்னன்னோ பிரேக் டவுன் பண்ணிட்டு இருக்கானுங்க. பேசிக்கா என்னன்னா நமக்கு அதெல்லாம் தெரியாது. அவன் என்ன பிரேக் டவுன் பண்றதே நமக்கு தெரியாது. நமக்கு தெரிஞ்சனா இங்க வர ரீச் அவ்வளவுதான். இன்ஸ்டாகிராம்ல வந்து அண்ணனை பத்தி பேசினாலே ரீச் அவ்வளவுதான். அது அல்காரிதம். அது அவங்களுக்கு தெரியாம இப்படி பண்றானுங்க. எமோஷனல் பேசுறானுங்க. என்னன்னா எங்க அம்மாவை அதை பார்த்துட்டு கேட்டாங்க. நான் என்ன சொன்னேன், அம்மா சிம்பிள் கான்செப்ட்மா, அவருக்கு ஃபேன்ஸா இருந்தவங்க ஃபுல்லா பொலிட்டிக்கலி அந்த ஐடி மாறிடுச்சு. அப்ப யோசிச்சுக்கோங்க எவ்வளவு ஐடிஸ் இருக்குன்னு. உடனே நீங்க அவனுங்க அதை தூக்கிட்டு வரானுங்க. அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாதுமா. நானு பிரயோஜனம் இருக்கா? காசு வேணா செலவு இருக்கு தவிர இதனால இவனுங்க காசு எல்லாம் நம்மளுக்கு கொடுத்தது இல்ல. இல்ல ஷான், அது மட்டும் கிடையாது. எப்படின்னா அண்ணனை பத்தி பேசினா இப்ப வந்து லாஸ்ட் 2 இயர்ஸாவே பயங்கர இன்னும் ரீச். இப்போ ஒரு புது அக்கௌண்ட் ஓபன் பண்றேன்னு வச்சுக்கேன், உனக்கு ஒரு 10K 20K 30K ஃபாலோவர்ஸ் வேணும், பட்டன் எடுக்கணும்னா நீ அண்ணனை பத்தி தான் பேசி ஆகணும். ஏங்க யூடியூப் சேனல்லே அண்ணனை பத்தி பேசாத யூடியூப் சேனலே கிடையாதுங்க. அல்காரிதம் இங்க எப்படி செட் ஆயிருக்குன்னா, தமிழ்நாட்டுல அண்ணனை பத்தி பேசணும். பேசினா நீ அதுக்கு முன்னாடி என்ன கண்டென்ட் போட்டிருப்ப, எதுவுமே ஓடி இருக்காது. ஓகேவா, பிட்டு கணக்கு கூட போட்டிருப்ப, ஓடி இருக்காது. ஆனா அதுவே வந்து அண்ணனை பத்தி பேசினா அது ஓடிடும். இல்ல எனக்கே அப்படி இருக்கும்போது சொல்றேன் எனக்கே லைட்டா கிரிமினலா தோணுச்சு. பேசாம ஒரு குஸ்கி மாதிரி நம்மளும் ஒரு மாதிரி ஆக்கி நெகட்டிவா போட்டு சம்பாரிச்சிடலாம், அப்புறம் அடிப்பானுங்க. நிஜமாடா இப்ப அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. ட்விட்டர்ல வந்து பாக்குறவனுங்க எல்லாருமே ஹேட்டர் எல்லாருமே அதான் பண்ணிட்டு இருக்காங்க. போட்டு அடிக்கிறது தான் ராஜி. பெரிய ஒரு ப்ராஜெக்ட பண்ற வேண்டியதுதான். ரைஸ் புல்லிங் மாதிரி பெருசா பண்ணி. கிஷோர் ஒரு சொல்லட்டுமா, மினிமம் நீ வந்து 40K எடுக்கலாம் மாசம். 40,000 ட்விட்டர்ல மட்டும் சொல்றேன் நானு. அப்போ நான் சொல்றது ஒரு 10K அக்கௌண்ட் வச்சிருக்கிறவனுங்க. ஓகேவா, அப்போ ஒரு 50K வச்சிருக்காங்க, 100K வச்சிருக்காங்கலாம் அண்ணனை பத்தி பேசி ட்ரிகர் பண்ணி விட்டாங்கன்னு வச்சுக்கேன், அவங்கள எவ்வளவு வரும்னு பாத்துக்கோ. ஓ அதுதான் இந்த மூவி ரிவ்யூவர் வேணும்ட்டே அந்த ராஜ் பைட் பண்றதுக்கு ஏதாவது ஒன்னு போட்டு விட்டுறது போல. எல்லாமே ரேஜ் பைட்ல தான் இப்ப ஓடிட்டு இருக்கு. அதாவது ராஜ் பைட் இல்ல, ரேஜ் பைட் இல்ல ராஜ் பைட் தான் சொன்னேன். ராஜ் பைட் ரேஜ் பைட் என்ன அவன் காதுல அப்படி விழுந்துச்சு. ராஜ் பைட் இல்லடா, கமெண்ட்ஸ் வந்து மினிமம் பார்த்தனா 100 இருந்து 150 போயிடும்.
இந்த டோலிவுட்லாம் இருக்கான்ல, அவன் போறதெல்லாம் பாரு கிட்டத்தட்ட எல்லாமே அப்படிதான் ஓடிட்டு இருந்தது. நல்லா சம்பாதிக்கிறானுங்க அவனுங்க. ஆக்சுவலா தான் நம்மளுக்கு ஒன்றும் வர்றது இல்ல. டு பி ஃபேனா நமக்கு ஒன்றும் வர்றது இல்ல. இல்ல நீ honest-ஆ வந்து அபியூஸ் பண்ணி ஏதாவது ஒன்று பண்ணாதான் உண்டு. ஐடியா இல்ல அந்த ஷான் இல்ல இந்த ஷான் என்ன அவன் நம்மளுக்கு எகெயின்ஸ்டா போறா அவங்கள ஃபாலோ பண்றது அது ஒரு கிடையாது. பைத்தியங்க, அவ்வளவுதான். அது அது அகைன்ஸ்ட் யாருன்னு அது கிடையாது. ஒரு என்ன சொல்றது, திருத்தவே முடியாத டைலாக் ஒண்ணு இருக்குமே, கணிக்கவே முடியாத பைத்தியக்காரன் அவன். ஏய் சரியான இல்ல அவனா இதுல அந்த கரூர் போஸ்ட் கரூர் ரொம்ப கடிச்சிட்டு இருந்தான். செம கடுப்பாய் அதோட அவனுக்கு பிளாக் பண்ணதான் முடிச்சு. டிஎஸ் ப்ரோ, ஐ சொல்லுங்க. ஹியர்ட் யுவர் வாய்ஸ் அண்ட் ஆல்சோ விட்டோபா அண்ட் ஷான் கிஷோர், நான் எல்லாருக்குமே சொல்றேன், ப்ளீஸ் டாக் டு யுவர் ஓன் கான்ஸ்டிடுவன்சில இருக்க எம்எல்ஏஸ் கிட்ட. எல்லாருமே வின் பண்ணியிருப்பாங்க, அவங்கள்ட்ட பேசி உள்ளாட்சி தேர்தலுக்கு கொஞ்சம் ப்ரிப்பேர் எங்க ஆகுது. எங்க நான் சொல்றேன் அசோக் சொல்றேன் சொல்றேன் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு அசோக். என் கான்ஸ்டன்சி சேகர் பாபு அவன்கிட்ட பேசுவா. அவன் ஐயோ, அவனை நீ அவனை பேர் அவன்கிட்ட என்ன பேசுறது நானு. ஏய் இன்னொரு பக்கத்து தெருத்துல இல்ல இல்ல சீரியஸ் நோட்டா ஒன்று சொல்றேன், கோச்சுக்காதீங்க யாரும், லிசன் பண்ணுங்க. இல்ல அசோக் ப்ரோ என் கான்ஸ்பிடன்சி கேஎன் நேரு அது போய் என்ன பேசுறது சொல்லுங்க. இல்ல இல்ல டிஎஸ் ப்ரோ, நாம வந்துட்டு வெல் ப்ரிப்பேர்டுங்கிறத தாண்டி வி நோ த ஃபியூச்சர் அப்படிங்கறதுக்கு சொல்றதுக்கு தான். ஏன்னா நம்ம இங்க பேசணும், ஆனா கிரவுண்ட்ல அட்லீஸ்ட் ஒரு 10 பேராவது கேட்டாவது சொல்லுவாங்க. எங்க வீட்டுல என்னை ஒத்துக்கவே இல்லை, நான் சொல்றேன் ப்ளீஸ் கேஸ்ட் ஃபார் விசில் அப்படின்னு, ஹீஸ் நம்பர் 6, யூ கோ அண்ட் பிரஸ் பட்டன் நம்பர் 6 அப்படின்னு சொல்லும்போது ஹூ ஆர் யூ, ஏப்பா நீ வந்து நீ வந்து சொல்லிட்டு போயிருவ, பட் வி ஆர் நாட் தட் அப்படிங்கிற மாதிரி எங்களை எல்லாம் என்னை எஸ்பெஷலி என்னைய வந்துட்டு ரொம்ப அசோக் ப்ரோ டீஸ் நீங்க எந்த பண்ணாங்க. தொகுதி? பட் 100 முடக்குறிச்சி. முடக்குச்சி. ஓகே ஓகே ஓகே. அது அங்கேயும் அவன் எம்எல்ஏ பேர் சண்முகம் தானே? ஆமா 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 ஆமா, அவர் பேரு யாருக்குமே தெரியாதுப்பா. நான் அவர் பேரு சொல்றேன், டி சண்முகம். அவர் வந்து நம்பர் 6ல இருக்காரு, அவரை பிரஸ் பண்ணுங்க. ஹீ இஸ் எ எஜுகேட்டட் இன்ஜினியர், ஹீ இஸ் எ சிவில் இன்ஜினியர்னு நான் வந்து சொல்லும் போது நோபடி லிசன்ட். ஏன்னா அதுக்கு ஆப்போசிஷா இருந்த நம்ம டிஎம்கேவோட கேண்டிடேட் வந்து பயங்கர ஸ்ட்ராங் கேண்டிடேட், அவர் வந்துட்டு வெல் வேர்ஸ்டு. இதுக்கப்புறமேட்டு ஏடிஎம்கேல இருந்து கட் ஆயிருச்சு. ஆக்சுவலா இந்த என்கேஜ்மெண்ட் விஷயத்துல ஆக்சுவலா ஒரு இன்ஃப்ளூயன்சர் சொல்ல முடியாது, ஒரு 9K ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கு ஒரு நார்த் அக்கௌண்ட். அந்த பொண்ணு வந்து விஜய் வீடியோ போட்டிருந்தது. எதுக்குமா போட்டிருக்கேன்னா ஃபேன் இருந்து, ஆனா எனக்கு அது ஃபேனானே டவுட். ஏன்னா துரந்தரா இல்ல இல்ல என்கேஜ்மெண்ட் டாப்பிங் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாம். ஸ்னிஃப் டெஸ்ட் இரு, நமக்கு ஸ்னிஃப் டெஸ்ட் இருக்கு, ஸ்னிஃப் பண்ணி பார்ப்போம். ஓகே டிடெக்டட். இது இல்ல பேன் இந்தியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஸ்கேன் பண்றதுன்னு விட்டப்பா ப்ரோ தான். இது துரந்தர் அது மாதிரி. இல்ல நான் இன்னொரு விஷயம் சொல்றேன், லோக்கல் பாடி எலெக்ஷன் சொன்னீங்கல்ல, இப்பயே வந்து ஒரு வார்டுக்கு 3 மெம்பர்ஸ்ன்னு சொல்லி செலக்ட் பண்ணி வச்சு ஒர்க் பண்ண சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து நேற்று இன்ஃபர்மேஷன் கேம் ஃப்ரம் என்னோட மினிஸ்டரோட க்ளோஸாக இருக்கவங்கன்னு சொன்னாங்க. என்கிட்ட நேற்று நான் பேசினேன், ஒரு 1.5 hour டாக்கு. ஊர்ல கட்சி பணி எப்படி போயிட்டு இருக்குது, அஸ் வெல் அஸ் வந்து எம்எல்ஏஸோட ஒர்க்ஸ் அவங்க வந்து 3 விஷயமா பிடிச்சி வச்சிருக்காங்க. முன்னாடி சொன்ன மாதிரி தான், ஷார்ட் டேர்மா எதெல்லாம் சீக்கிரம் பண்ண முடியுமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க, லாங் டேர்ம் வந்து டிஸ்கஷன் இருக்குது, மிட் டேர்முக்கு வந்து ஃபண்ட்ஸ் அலோகேட் பண்ணிட்டு ஃபண்ட்ஸ் எப்படி இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இட்ஸ் கோயிங் வெல். எனக்கு டவுட்டு, இந்த டிவிகே எம்எல்ஏஸ் தான் வேலை பார்க்கறாங்க சரி, ஆப்போசிஷன்ல மிச்சம் இருக்காங்க இல்ல, அவங்களாம் என்ன ஆடி பிடிக்கிட்டு இருக்காங்களா? ஒருத்தருக்கு வெளியே காமிக்க முடியல, பார்க்க முடியல. அவனுங்களாம் வரமாட்டானுங்க, துக்கத்துல இருக்கானுங்க. அவனுங்க இந்த 30 நாள் எப்படி இப்ப கிளம்பிட்டு 30 நாள் படைச்சிட்டு வேலையை பார்க்க போயிடுங்க, இன்னும் உட்காந்து எழுதிட்டு இருக்கானுங்க. இன்னும் கசப்பு தலை நிறைய இருக்கு, நிறைய 6 மாசத்துக்கு விடாவெடுத்து தான் இன்னும் ஆரம்பிச்சிருவானுங்க. இன்ஸ்டாகிராம் கவர்ச்சி ரூட்டு, இன்ஸ்டாகிராம் கவர்ச்சி, இது 3த்தை விட்டு இவனுங்க என்னைக்கு வெளியே வரானுங்களோ அன்னைக்கு. அதாவது நம்ம எட்வின் ஸ்பேஸ்ல இருக்கும்போது சில ஐடிஸ் பேசும், சில ஐடிஸ் வந்து யாருன்னா
அந்த டிஎம்கே கவுன்சிலரா முன்னாள் கவுன்சிலரா அந்த பசங்க வந்து பேசுவாங்க இந்த மாதிரி என் ஓட்டு விசிலுக்குன்னு. அப்ப என்ன தப்பு பண்ணிருக்கேன்னு பாருடானா இன்ஸ்டான்னு புலம்புறானுங்க வந்து. உடன் நீங்க தானே அது எது ஐ நோ திமுக கவுன்சிலர் போய் உடனுக்கு பெரிய உடனோட நம்ம கதை. அங்க இருக்கும்போது ஒரு சில ஐடிஸ் வந்து பேசியிருக்காங்க. அவங்க எல்லாமே டிஎம்கேல பொறுப்புல இருந்தவங்களே சில அவங்க பசங்க எல்லாம் பேசியிருக்காங்க. தேசிங்குன்னு ஒருத்தர் வந்திருக்காரு. பட் ஆனால் பாட் ஐடி மாதிரி இருக்கு. கொடுக்குறேன். ஃபன்னி கைஸ். ஆனால் ஒரே ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக போச்சுங்க. நிறைய விஷயங்கள் வந்து வாடா இது போஸ் எங்கள் இன்டர்வியூ பார்த்தேன். அடிச்ச அடியில் இப்போ கூட எனக்கு தெரியலங்க. நான் தான் சொன்னேனே டாடி எனக்கு 18 வயசு ஆச்சுன்னா நானே ஓட்டு போட்டுருவேன் அப்பொன்னு சொல்லியிருக்கு மூஞ்சில். பார்த்தேன். இதுவே இப்போதான் உங்களுக்கு தெரியுதா? இதுவே இப்போதான் நீ கண்டுபிடிக்கிறீங்களா? கனிமொழி யாரு ஓட்டு போட்டாங்கன்னு கேளு, அதுவே தெரிஞ்சிடும். கனிமொழி இல்ல கிஷோர் அவர் இன்டர்வியூ சொல்லிப்பாரு, மார்க் பண்ணிட்டு வாட்ச் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்ட்டு இருப்பாரு. ஒரு வேர்ட் சொல்லுவாரு, ஏய் அவனுக்கு மோர கொடுங்கடா. அவர்தானே அப்படின்னு அவர்தானே அவரு. ஆமா ஒரு பீஸ காணவே காணோம். பாத்தீங்களா? நோட்டீஸ் பண்ணீங்களா? யாரு? காட்பாடி சிங்கம். காட்பாடி சிங்கம் யாரு? காட்பாடி சிங்கம் யாரு? அலங்கார பந்தலிலே மூலமா முடியாச்சு. என்ன பார்த்தா யாருக்கு போன பாட கட்டுற பணம் வந்து. ஓ அவரை சொல்றீங்களா? Hello guys. ஹலோ சொல்லுங்க தேசி. So yeah, I am Desingo. Like நான் வந்து new to politics, மத்தலப் ட்விட்டர்ல ஸ்பேஸ்ல. So மத்தலப் நான் சொன்னீங்க இப்போ. மத்தலப்னா ஒரு ஹிந்தில சொல்றாரு. கான்பூர்ல ஹிந்தி ஐஐடி கான்பூர் போட்டுருக்கு. இல்ல ஹிந்தினா விட்டோ பாக் தெரியும். ஒரு 40 வயசு அவருக்கு எல்லாமே டிரான்ஸ்லேட் இவன் வேற 40 வயசு. எனக்கு எங்கடா 40 வயசு? ஸோ இல்லை நான் படித்தது கான்பூர் அண்ட் இப்போ குஜராத்தில் வேலை பார்க்குறேன். ஸோ அண்ட் நான் வந்து அண்ணனோட தீவிர ஃபேன் தான். ஸோ பட் யா லைக் பாலிட்டிக்ஸ் எல்லாம் அவ்வளோக்கா என்கேஜ் இல்லை. லைக் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ட்விட்டர் அப்படிலாம் இருக்கும்போது. பட் இந்த எலெக்ஷன் டைமில் நான் கொஞ்சம் நிறையா பார்த்தேன். ஒரு 1 இயராக நியூஸஸ் அண்ட் எவ்ரி திங் எப்படி சிஸ்டம் போகுது அந்த மாதிரின்னு. லைக் ஹவு டிஎம்கே வந்து கொள்ளையடிச்சது அண்ட் எப்படி மக்களை வந்து துன்புறுத்துறது அந்த மாதிரி பார்த்தேன். அண்ட் என்னோட ஓன் ஃபேமிலி, எங்கள் மாமா வந்து டிஎம்கேவோட ஊராட்சி அந்த தலைவர் ஆக்சுவலாக. ஸோ லைக் வி ஹேட் அ கிரேட் கான்வர்சேஷன்ஸ், ஃபைட்டில் சண்டை போகிற அளவுக்கு பிரச்சனை போகிற அளவுக்கு நாங்கள் வந்து நிறைய கேட்டிருக்கேன் ஆக்சுவலாக. ஸோ ஏன் இப்படி பண்ணுறீங்க, லைக் ஒய் ஆர் யூ டூயிங் திஸ் அந்த மாதிரி கேட்டிருக்கேன். ஸோ பிகாஸ் நாங்கள் அது எங்கள் அக்கா மாமா ஆக்சுவலாக. ஸோ என்னால் எவ்வளோ முடியுமோ நான் அவளை கேட்டுக்கேன், ஏன் இப்படி பண்ணுறீங்க அந்த மாதிரி. லைக் எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்கிறேன்னா, இப்போ ஒரு ரிப்பன் பில்டிங் முன்னாடி மக்கள் போராட்டம் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு கூலி படம் பார்க்க போகிறீங்க. ஸோ அதை எப்படி நீங்கள் அதை ஏற்றுக்கிட்டீங்க அப்படிங்கும்போது, ஏங்க ஒரு சிஎம் கூலி படம் பார்க்கக்கூடாதுன்னு முட்டு கொடுத்தாரு ஆக்சுவலாக. ஸோ அந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு. நான் அப்புறம் சொன்னேன், நீங்கள் இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா லைக் மக்கள் வந்து ஒரு பலத்தை இது கொடுப்பாங்க, பின்னடைவை கொடுப்பாங்க. அது அது மிகப்பெரிய அடியா இருக்கும் உங்களுக்கு, உங்க தலைவருக்கே அது அடியா இருக்கும் அப்படின்னு அப்ப சொன்னேன். ஸோ எங்க மாமா ஆக்சுவலா 2 ஊராட்சிக்கு வந்து 15 லட்ச ரூபா ஓட்டுக்கு ஒவ்வொரு ஆளுக்கும் 1000 ரூபா 1500 ரூபான்னு எண்ணி கொடுத்தாரு ஆக்சுவலா. எங்க முன்னாடியே சொன்னாரு. ஸோ மொத்தமா எண்ணி கொடுத்தேன். ஸோ இதெல்லாம் போஸ்ட் எலெக்ஷன்ஸ் வந்து ஒரு நாள் வந்து எங்க அக்காட்ட பயங்கரமா சத்தம் போட்டிருக்காரு. லைக் இவங்களுக்குலாம் என்ன தெரியும், இந்த பையன்லாம் ஐஐடி படிச்சுட்டு இவ்வளவு பேசுறான். இல்ல அவர் வந்து அவ்வளவு கோவமா வந்து, ஆனா எங்க மாமா அவ்வளவு கோவமா நான் பார்த்ததே இல்லை. பிகாஸ் அவர் ரொம்ப கொஞ்சம் சைலண்டா தான் பேசுவாரு. பட் ரொம்ப அரசியல்னு வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப வீட்லயே வந்து நீங்களாம் வந்து என்ன இப்படி பண்ணிட்டீங்க அப்படி இப்படின்னு சத்தம் போட்டு, அண்ட் தென் 15 லட்ச ரூபாய் எண்ணெய் கொடுத்தேன், இந்த மக்களுக்கு எல்லாம் அறிவே இல்லை அப்படி இப்படின்னு திட்டி, இந்த பையனுக்கு எண்ணெய் கொடுத்தேங்க அதுவே தப்பு அது மாதிரி ஒண்ணும் இல்ல. என் வீட்டுல ஆடி ஏடிஎம்கே அப்பா நான்லாம் 1 hour முன்னாடி அவர் என்ன சொல்ல கண் போட 1 hour சிரிச்சேன் விருப்பத்தை. நல்லா இருந்துச்சு அது ஒரு ஃபீல், ஒரு நல்ல ஃபீல் அது. அதுவும் அந்த எலெக்ஷன் டே அப்போ சிரிக்கிறப்போ வந்து. அண்ட் இன்னொன்னு என்னன்னா, அவங்க ஃபங்க்ஷனாலிட்டி எப்படி இருக்கும்னா, நீங்க பாத்தீங்கன்னா இவங்க மாமாவோட சேர்ந்து பல பேர் வந்து இந்த பெரம்பலூர்ல சுத்தி இருக்க ஏரிங்களெல்லாம்
அரசாங்கத்துக்கு தெரியாம மண் அள்ளிட்டு இருந்திருக்காங்க நைட்டு ஃபுல்லா ஆக்சுவலா. ஏங்க இன்னைக்கு எனக்கு அது ஒரு டவுட். அந்த இதெல்லாம் பண்ணிட்டு ஒரு நல்ல பையன் தான் மேடம், இன்னும் அவனுக்கு நெஞ்சு அடிக்கிற மாதிரி எல்லாத்தையும் பண்ணிட்டு எதுலயா கடிதையில ஓட்டு ஐயோ போட்டாங்க. ஐயோ ப்ரோ, இதெல்லாம் இங்க பேசாதீங்க ப்ரோ. ஆச்சா ஓகே ப்ரோ என்ன உங்க மாமாவை போட்டு விட்டுறாங்க நீங்க பாரு இப்ப தயவு செய்து. சாரி விட்டோபா ஏங்க ஒரு மாதிரி இந்த கவர்மெண்ட் உங்க மாதிரி இல்லைங்க, ஸ்ட்ரிக்ட்டுங்க. இப்ப நான் எங்களையே கூட அரெஸ்ட் எங்களையே கூட அரெஸ்ட் பண்ணுவாங்க. எனக்கு பண்ணா போர் எங்களே அடிக்குது. அரெஸ்ட் எங்க பண்றது, ஆளுங்களை 2 பேரும் அரெஸ்ட் பண்றேன், டென்ஷன் அரெஸ்ட் பண்றானுங்க. பண்றது என்னைய வேலை அரெஸ்ட் வாங்குறானுங்க. பண்ணிடுவாச்சு. அந்த மாதிரி இருக்கு கவர்மெண்ட். விட்டோபாலாம் ஸ்ட்ரைட்டா பார்ட்டியோட இருக்கிற ஒரு 40 வயசு கிஷோர் எங்க சித்தப்பா டான்ஜென்ட் கோல தான் ஒர்க் பண்றாரு. ஏதோ அவருக்கு வேற இடத்துல இது போட்டாச்சு, டிரான்ஸ்ஃபர் போட்டாச்சு. அப்புறம் வந்து அம்மா வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி சித்தப்பாக்கு இது மாதிரி ஆச்சுடா, கரண்ட் ஏதாவது ஆஃப் பண்ற வேலையை பண்ண போறாங்க. இப்பெல்லாம் முன்ன மாதிரிலாம் இல்ல, டப்புன்னு டெர்மினேட் பண்ணி விட்டோம். ஏத்திடுறானுங்க, சாப்பிட வச்சிடறானுங்க. இன்னும் இப்ப பேசிட்டு இருப்பேன் நினைச்சியா, கேபிள் கட் பண்ணிட்டே இருப்பேன். அந்த மாதிரிதான் ஆகுது. அது சொன்ன சிடிஆர் நிர்மல்குமார்லாம் வேற லெவல் பண்றாரு, கொஞ்சம் பார்த்து ஒர்க் பண்ணிக்க சொல்லுங்க, கரெக்டான டைமிங் போக சொல்லுங்க. முன்ன மாதிரி கிடையாதுன்னு. இன்னொரு எங்க டிஎம்கேல வீட்டுல இருக்கப்ப என்ன நடந்துச்சு. பண்ணுவாருன்னா, கான்ட்ராக்ட் ஆளுங்களை ஒர்க் விட்டுட்டு இவர் வந்துருவாரு. இப்ப அப்படி கிடையாது. எல்லாம் அப்படிதாங்க இருந்திருக்கான். கடைசியில கவர்மெண்ட் ஏஜென்ட்டுக்கு 30% அவன் மார்க்கெட்டை விட அதிகம் சேலரி. இது உங்களுக்கு தெரிஞ்சதுதான் கவர்மெண்ட் சர்வன்ஸ். இத்தனைக்கும் அவர் ஒரு ஃபோர்மேன் சொந்தக்காரு கிரேட்ல இருக்கிறாரு டான்ஜென்ட் கோல. இருங்க, ஒரு சொந்தக்காரு செக்ரட்டரியில வேலை செய்யறவங்களுக்கு டான்ஜென்ட் கோ நம்மளால செக்ரட்டரியில வேலை செய்யற அவரோட ரொட்டீன் எப்படி இருந்திருக்குன்னா, இவ்வளவு வருஷமா, அதுவும் லாஸ்ட் 10 இயர்ஸா 11 மணிக்கு போறது, 4 மணிக்கு வந்துடுறது. சைட்ல வந்து ஈவினிங் வந்து ஒரு கடை போட்டு கீழே பிஸ்னஸ் பார்த்துடுறது, கடை வச்சு. எப்போ காலைல 9 மணிக்கு போயிட்டு 6 மணி வர்றது தான் ஒரு வேலை. காலைல 11 மணிக்கு போயிட்டு 5 மணிக்கு வர்றது, 4 மணிக்கு வர்றது வேலை கிடையாது. கரெக்டாக 4 மணிக்கு ஒரு 5 ஹவர்ஸ் வேலை செய்யறது. அது பார்ட் டைமாக பண்ணியிருந்திருக்காரு. 2-3 நாள் பார்த்தாங்களாம். அடுத்தது வந்து நீ வரலன்னு வச்சுக்க, அப்புறம் சோத்துக்கு சிங்கி தான் அடிக்கணும், அப்புறம் பயோமெட்ரிக்ஸ்லாம் வைக்கிறோம், ஒழுங்காக வந்து சைன் போட்டு போன்னு சொல்லி மெமோ கொடுத்துட்டு இப்போ வந்து ரெகுலராக இப்போ 8 மணிக்கெலாம் போயிடுறாரு. 8:30-9 மணிக்கெலாம் போயிட்டு 6 மணிக்கு தான் வரதான். அதில் வந்து புலம்பல், கவர்மெண்ட்டே நடத்த தெரில. ஏய், வேலை செய்ய சொன்னா உனக்கு வேலை செய்ய வக்கீல உட்காந்துட்டு கவர்மெண்ட் சொல்றியா? காமெடி. எப்படியா அவங்க எல்லாம் எப்படி டிவி கேக் போட்டிருக்க மாட்டாங்க. அந்த வாட்டி போட்டிருந்தாலும் அடுத்த வாட்டி கண்டிப்பா போட மாட்டானுங்க. நீ போடாத, நீ இந்த வந்து வாட்டி போலீஸ் தான் நிறைய சாபக்கேடு. பேர் போட்டாங்க. இந்த ஆபீஸ் ஒர்க்கர்லாம் அவ்வளவு போடல. கவர்மெண்ட்டே இந்த இபிபில வேலை செய்யறவங்க எல்லாம் போடல. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் சம்பாதிக்கிறவனுங்க அவங்க தானே. திருட்டுத்தனம் பண்ண முடியாது. ஆக்சுவலி போலீஸ் தான் நிறைய பேர் போட்டாங்க. ஏன்னா அவங்க தான் இந்த லாஸ்ட் 5 இயர்ஸ் ரொம்ப ப்ரெஷர்ஃபுல் போல. ஏன்னா காலையில அவங்களுக்கு பெனிஃபிட்ஸும் ஜாஸ்தி ப்ரோ போலீஸ்க்கு. அது மாதிரி போட்டது விட்டுறேன்னார்ல, இந்த வீக்லி ஒன்ஸ் லீவ் குடுக்கறேன்னு அந்த salary increase, allowance அதெல்லாம் கொஞ்சம் அவங்களுக்கு அது கொஞ்சம் அவங்களுக்கு சரி பண்ணுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. பண்ணுவார் கொஞ்சம் வந்த 1 மந்த்ல எல்லாத்தையும் கேட்டா எப்படி? இதையும் தாண்டி அவன் சும்மா இல்லை. நம்ம ஆளுங்க வந்து போலீஸ் வந்து எந்த போலீஸ் கான்ஸ்டபிள்ஸ் தானே பாப்புலேஷன் அதிகம் போட்டு உறவு பொருட்கள் சேர்த்து பாட்டு போட்டானுங்க. அது வேற ட்ரிகர் ஆயிட்டாங்க. ஏய், யாரை கேட்டு பாட்டு போடுற, தப்பு இதெல்லாம். யாரு என் அண்ணன் தான். ஏய், இப்படிலாம் பண்ணுவோம்டா, அதான் மெசேஜ் பண்ணது பாருங்க, அமைதியா இருங்க, அப்புறம் தூக்கிட்டு போயிருவானுங்க அப்படின்னு. ராபின்சன் அவர் இருக்காரு. அவர் அழுதுட்டு இருந்தார் 1 வாரமா, என்கிட்ட பேசுறது இல்ல, ரொம்ப பண்றடா அப்படின்னு. சரி விட்டுறேன். என் கமெண்ட்ல வந்து ஏதாவது சொல்லிட்டு இருப்பான். இப்ப எங்க போனானே தெரியல. யாரு ராபின்சனாடா? இருக்கானா அவன்? உயிரோட இருக்கானா அவன்? இருக்கான். வந்து கடிப்பான்டா. அதுவும் இங்கிலீஷும் தெரியாது, தமிழும் தெரியாது. அந்த நாய்க்கு கண்ட மீனிக்கு ஏதோ ஒன்று டைப் பண்ணுவான். என்கிட்ட பெட்லாம் கட்டினாரு. நான் அப்புறம் விட்டு வாங்கல. சரி விடுங்க, நம்ம அண்ணே எனக்கு கொஞ்சம் தெரியும் அவரை, அதனால இல்லடா பயங்கரமா அபியூஸ் பண்ணிட்டு இருந்தான்டா அவன். பண்ணக்கூடிய ஆள்தான். நானே ட்ரிகர் ஆயிட்டேன். பண்ணிட்டு வந்து என் கால் வந்து விழுறியா அப்படின்னு கேட்டு ட்ரிகர் ஆயிட்டேன். ஏய் விடுறா, நான் அண்ணன் தான். சும்மா வந்து கடிப்பான், தேவையில்லாதுக்கெல்லாம் வந்து கடிப்பான். இதுக்கா கடிக்கிற, உனக்கு அட்டென்ஷன் வேணுமாடா, தர முடியாதுடா போடா ஆடி. இன்னொருத்தர் கபிலன்னு சொல்லிட்டு எங்க கொஞ்சம் போயிட்டான், ஆளே காணோம். சார் சங்கர் செத்துட்டாரு. லதா ரஜினிகாந்த் எல்லாம் சேர்ந்துருவாங்கல்ல, அப்ப வந்துரும் அந்த கூட்டம். வருவான், வந்தானா ஒரு கேஸ் போயிடும். அவர் மேல நிறைய கேஸ் போடுவாங்க. நிறைய அவரு 90 சீட்ஸ் தாண்டவனே டிஆக்ட் பண்ணிட்டு ஓட்டாரு. ஆக்சுவலி
அந்த அதுல fourth அந்த ரெக்கார்டிங் வேற இருக்கு, இன்னும் நல்லா இருக்கு. அதுல வேற என்ன என் பேரை வச்சு சொல்லிட்டு இவனுங்கெல்லாம் இருக்கானுங்க 95 சீட்டில் எட்வின் டிவிக்கு அவன் கூட முன்னிலை 2 பேர் போது இருக்கானுங்க. அப்படியே பாய் சொல்லிட்டு ஓட்டாப்ல தம்பி. அவ்வளவு இல்ல வீரமா பேசுறேன். இல்ல உடன் நம்மள பத்தி பேசிட்டு எட்வின் இருக்கான், அவன் கூட ஒரு 4 பேர் இருக்கான். அதே அவன் ஐடி எல்லாம் சொல்லிட்டு இவனுக்கு எல்லாம் இருக்கு வச்சு புக் மார்க் பண்ணிருக்கேன் வச்சு செய்யறேன் அப்படின்னு நம்ம தான் காலையில அந்த 4 ஐடி. நம்ம தான் ஐடி நம்ம இந்த பேர் வேற சொன்னானுங்க. நம்ம தான் கிஷோர் ராபின் எல்லாம் இருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில ஸ்பேஸ்ல அந்த எலெக்ஷன் அப்போ அவன் ஸ்பேஸ்ல கேட்டிருந்தேன், சரி இப்படி கதறானுங்க, எனக்கு ஒரு பிடிக்கும், எனக்கு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் மைண்ட் செட் வேற இருக்கு. அப்புறம் அவனுங்களே கபிலன் விடுங்க கபிலன் 4 மணிக்கு மேலதான் நம்ம போட்டி தர போடா புடுங்குனாரு. அவனுங்க டிரான்சிஷன் எப்படி தெரியுமா, இருங்க 3 மணி வரைக்கும் எப்ப வேணா இதெல்லாம் மாறுங்க, 12 மணிக்கு வெயிட் பண்ணுங்க. யார்கிட்ட என் ஃப்ரெண்டு 12 மணி ஆகட்டும் 12 மணி ஆகட்டும் 11 மணிக்கே தெரிஞ்சிச்சு ஆல்மோஸ்ட். ரெண்டாவது பட்டி அவனுங்க அதுக்கப்புறமும் 2வது பட்டி ஓபன் பண்ணிட்டோம், 3வது பட்டி ஓபன் பண்ணிட்டோம், வெயிட் பண்ணிட்டு இல்ல அரவிந்த் ராஜான்னு ஒரு ஜீவன் சுத்தி குடிச்சுல அப்படின்னு சொல்றாரு. அவன் தான் அறிவாளிக சொன்னானு பாரு, காலையில வந்து ஓட்டு போட்டனால முன்னிலையில இருக்க எங்க இருந்துடா அவனுங்க ஃபர்ஸ்ட் ஒன் நினைச்சிட்டாங்க. அத இவனுங்களோட நாங்க எவ்வளவு பரவாயில்லடா. இந்த அறிவு வச்சுதான் நீங்க அறிவாயத்துக்கு போட்டிட்டு இருக்கீங்களா கூட்டாங்க கபிலன். சரி போறேன். இல்ல ஆக்சுவலி லோக்கல் பாடி எலெக்ஷனுக்கு தயாராக கடலூர்ல ஒருத்தர் பிடிச்சாங்க, எம்சி சம்பத்னு. செம்ம வெயிட் கைங்க கடலூர்ல. அவர் இருந்தா ஈஸியா அங்கெல்லாம் இது பிடிச்சிடலாம். வீட்டுக்கு என்ன காசு வச்சிருக்கான் சம்பாரிச்சவன் அப்படி இல்லையா, செல்வாக்குன்னு ஒண்ணு இருக்கு. நீ காசை மட்டுமே சொல்லிட்டு இருக்க அப்படின்னா எவ்வளவு பிசினஸ் மேன் இருக்கான், அவனை கூட நிக்க வைக்கலாமே. விட்டோபா இருக்கா அப்படி எவ்வளவு காசு இருக்கு தெரியுமா? ஐயோ அவர்லாம் டீ குடிச்சிட்டு பஜ்ஜியே வந்து பேப்பர்ல தான் சாப்பிடுவாரு, காசுல தான் சாப்பிடுவாரு, தூக்கி வச்சிருவாரு. 10 ரூபா நோட்டா 20 நோட்டா கிஷோர்? 10 ரூபா நோட்டா 20 நோட்டா 50 நோட்டா? 2000 ரூபா நோட்டியா பேன் பண்ணிட்டாங்க. பேன் பண்ணிட்டு சரி செட் ஆகுது, அப்புறம் 500 ரூபாய்க்கு மாறிட்டாரு. நான் சொல்லுவேன் அப்புறம் கோச்சு பாருட்டு. இல்ல இந்த 2000 நோட்டோட ஞாபகம், நேத்து தான் துரந்த 2 பார்த்தேன், அதுக்கு ஒரு முட்டு கொடுத்து வச்சிருந்தானுங்க. அட பாவிகளா. படம் நிறைய எனக்கு ஆக்சுவலி படம் பிடிச்சிருந்துச்சு. ஆனா எனக்கு படமாலாம் சான்ஸே கிடையாது. கிளைமேக்ஸ் எல்லாம் எனக்கு அந்த அஜெண்டா எல்லாம் ஒண்ணும் அந்த டிமானிட்டேஷனுக்கு ஒரு ரீசன் ஒன்னு கொடுத்தானுங்க வேற. டிமானிட்டேஷனுக்கு சிரிப்பு தான் வந்துச்சு, என்னென்னலாம் நடந்துச்சுடா அப்படின்னு. ஒரு 60,000 கோடி உள்ள வருது, அதை தடுக்க முடியல உன்னால, வீட்டையே மொத்தமா கொளுத்தி விட்ட. ஆனா அது உண்மைதான், அந்த மாஃபியாவை கண்ட்ரோல் பண்ணாங்க. பட் ஆனா யூபில வந்து பெரிய இது நடந்தது உண்மை. ஆனா ஆக்சுவலி ரொம்ப பணவீக்கம் வந்தது அந்த டைம்ல. இல்ல கிஷோர், என்ன உனக்குள்ள இருக்க பிஜேபி வெளிய வருதா? வந்துட்டா பாரு, கடிக்கணும். சரி கிஷோர் கலாச்சிட்டான் விட்டா எப்பயாவது பாரு சான்ஸ் வரப்ப கடிப்போம். சொல்லு என்ன இதுக்கு முன்னாடி டைம் பாஸ் ஸ்பேஸ்ல இருந்தவங்க நீ சொல்லு. அங்கிள் டைம் பாஸ் நம்ம ஸ்பேஸ் என் ஸ்பேஸ் ஓகேவா? விட்டவா அங்கிள், 1 மணி ஆகுது, நீங்க இன்னும் தூங்கலையா அங்கிள்? நீ 2029ல இப்ப டைம் பாஸ் ஸ்பேஸ் பத்திக்கும், அவங்க ஆளுங்க வேற வந்துட்டாங்க. நீ டீ பிடிக்கும், டீ குளிப்போம். கார்த்திக் ரவி வருமா? வேற பாவம். அவனுக்கு வேற எவ்வளவு 1 கோடி ஓட்டு வித்தியாசத்துல அண்ணாமலை பார்ட்டி ஜெயிக்கும். எக்ஸ்பேண்டபிள்ஸா ஏறி உட்காருவானுங்க ஸ்பேஸ்ல. மாமா பாத்தேன்னா இல்ல அது அந்த குரூப் அகைன்ஸ்டா இருக்கு. எனக்கு ஒரே ஒரு லாஜிக் தான் விட்டோபா. ஆக்சுவலி கொஞ்சம் தான் நெகட்டிவா இருக்க டிஎம்கேவை அவரோட தலைமையில ஜெயிக்க முடியலையா, இப்ப பாசிட்டிவா இருக்க டிவிகேவை எப்படி அவங்க இது பண்ணிட்டு போவாங்கன்றாங்க. அதுவும் ஓடிபி வச்சு ஜாயின் பண்றதுல என்ன லாஜிக்னு புரியல. அவனுங்க கோயம்புத்தூர் ஃபர்ஸ்ட் பிரைம் ஜோன் அவனுங்களது பயங்கரமான ஜோனு, அதுல ஈஸியா அவங்க டேக் ஓவர் பண்றானுங்கன்றாங்க. அங்கேயே அவன் ஜெயிக்கல, அவன் எப்படி அங்க டேக் ஓவர் பண்ணுவான் எனக்கு புரியவே இல்ல. ஒண்ணு இல்ல, எங்க அம்மா வந்து நார்மலா அவங்க சொல்றாங்க, அவர்லாம் அவங்க சைடு அந்த கன்சல்டேஷன் தான் வரும், அவ்வளவுதான் அப்படின்றாங்க. அவங்க இத்தனைக்கு இப்ப ரீசெண்டா நியூஸ் பார்க்க ஆரம்பிச்சவங்களே சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒருத்தருக்கு தான் ஒரு ஃபார்முலா ஒர்க் அவுட் ஆகும், இது கண்டினியூலாம் ஆகாதுன்றாங்க. கரெக்டா சொன்னாங்க. அதாவது அது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா எல்லாருக்கும் ஒர்க் அவுட் ஆகும்ன்றது எதுவும் கிடையாது ஆக்சுவலி அப்படின்றதுதான். கிஷோர் என்ன சொல்லணும்னா, டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் அப்படின்னு. அண்டர் எஸ்டிமேட்னா எப்படி சொல்றேன்னா, பெரிய சுனாமி மாதிரி ஒரு பில்டப் கொடுக்கறத நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேனா. அது நான் விஜய் நீங்க நினைக்கிறேன் கிஷோர், நீ அண்டர் எஸ்டிமேட்டே கூட பண்ணிக்கோ அவனை, ஏன்னா அதுதான் நடக்க போகுது. ஏன்னா நீ அவங்க ஒரு பாக்கெட்ஸ்ல ஸ்ட்ராங்,
நீங்க இங்க இன்டர்நெட்ல கொஞ்சம் இப்ப டிவிக்கு இன்டர்நெட்ல மட்டும் தான் ஸ்ட்ராங்ன்ற மாதிரி சொல்றாங்க இல்லையா, அது ஆக்சுவலா அண்ணாமலைக்கு அப்படியே பொருந்தும். இன்டர்நெட்ல மட்டும்தான் அவங்க ஆளுங்க இல்ல இல்ல இருக்காங்க. நான் அப்படி சொல்ல வரல. என்னன்னா நான் அண்டர் எஸ்டிமேட் வந்து நம்ம யாரையும் பண்ண வேண்டாம், அது ஒண்ணு காமனா சொல்றது, அது ஒண்ணு. அது இல்லாம நீங்க சொன்னது ஒண்ணுதான், பாக்கெட்ஸ்ல இருக்காங்க. இது வந்து கொஞ்சம் அது நம்ம எப்படி ப்ளே ஆகுதுன்னு பார்க்கணும். நம்ம சொன்ன அந்த கிஷோர் என்ன காது ஆடுது? கிஷோர் நாலஞ்சு கிஷோர் பக்கமா நான் ஒண்ணு நாலஞ்சு சொல்லட்டுமா? பக்கமா பிரியுது. வேணாம் வேணாம், நான் அது உள்ள போனாலும் அப்ப நீங்க இல்லையா அவன் நம்பால் போல இருக்கல, காது பாத்தியால ஆடுது. அந்த மாதிரி இருக்கு நீ கிஷோர் பேசுறது. சூப்பர்மேன். கிஷோர் ஆக்சுவலி நான் அதான் சொல்றேன். அடுத்த இங்க 10 இங்க வருஷத்துக்கு நம்மள யாரும் தொட இங்க முடியாது. ஆக்சுவலி ஜாலியா கேட்ட இருங்க. வரைக்குமே எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, அவருக்கு வந்து அவன் சைடு வேணா ஏதாவது கொஞ்சம் விடும் அவ்வளவுதான் அப்படின்னு அரசியல் தெரியாதவங்களே சொல்றாங்க. ஆக்சுவலி விஜய் நானும் அவர் அதாங்க அவர் சொல்றேன். வந்து விஜய் ஜெயிச்சது அன்எக்ஸ்பெக்டட், எல்லாமே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, யாரும் எதிர்பார்க்கல. ஆனா பட் அதே ஃபார்ம்லாம் இங்க கண்டினியூ ஆகும்னா இதுக்கு ஏன்னா அவரோட ப்ரூவன் ரெக்கார்ட் அதுதான் இருக்கு. லாஸ்ட் 2 எலெக்ஷன்ல என்ன 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 இருக்கு? ஒண்ணுமே இல்லை, இதுதான் நடந்துச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ அகைன் அது எப்படி நீங்க அது வின்னிங் இதை காமிக்கிறீங்கன்னு தான் எனக்கு புரியல. எனக்கு யார் ஏங்க சொன்னது அது 29ல அவங்களது பயங்கரமா இருக்கும் சொல்லி? யாஹா இவங்க டைம் பாஸ் பண்ற பில்டப் நேரா சொல்றேன். நேரா 2031க்கு தான், 29க்குலாம் இல்ல வரமாட்டான் அவன். 31க்கு சொல்றேன். ஜெய் அதுதான் சாரி, நான் ஸ்ரீராம் வந்து சொல்லிட்டு 29ன்றது அந்த பீக் ஸ்டார்ட் ஆகும்ல, அந்த எலெக்ஷன் முடியிற அந்த டெனர். அதை அவாய்ட் பண்றான் அந்த இதுவை இல்ல எலெக்ஷன். அவர் அது எப்படி வேணா, அது எப்படி அது வந்து பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு பண்ணுவாரா அது இன்னும் தெரியல. பிஜேபிக்குலாம் சப்போர்ட் பண்ண முடியாதா? பண்ணாங்கன்னா ஓப்பனா உடஞ்சிரும்ல, 2031 முடிஞ்சிரும்ல உனக்கு. அது இல்ல அவர் என்ன நம் ஸ்ட்ராட்டஜியா அண்ணன் ஒரு பயங்கரமான ஸ்ட்ராட்டஜி பண்ணது அதான். 2024க்கு நீங்க யாருக்கு வேணா ஓட்டு போட்டுக்கோங்க சொன்னார்ல, ஆமா அந்த ஸ்ட்ராட்டஜி அவன் ஃபாலோ பண்ணானா அவன் 2031க்கு ரெடி ஆகிறான்னு அர்த்தம். இல்ல ஃபர்ஸ்ட் அவர் என்ன 2029லயே அவன் வந்து வேலை காமிச்சானா முடிஞ்சு போச்சு 2031க்கு அவனுக்கு. இல்ல ப்ரோ, அவர் என்ன வைக்கிறாருன்றது இருக்குல்ல. ஃபர்ஸ்ட் திருப்பி அவர் என்ன திடீர்னு லெஃப்ட் எடுப்பாரா? என்ன பாப்பா 2 தான் வைக்க முடியும் அவன். இல்ல காங்கிரஸ் கூட போகணும், காங்கிரஸ் கூட போக முடியாது. திருப்பி எல்லாரும் இங்க இருக்கிற மாதிரி எல்லாருமே செக்யுலரிசம், ரீஜனல் எம்பவர்மெண்ட் அந்த மாதிரி ஆரம்பிக்க போறாரா, இல்ல வந்து நேஷனலிஸ்டிக் அது மாதிரி ஆரம்பிக்க போறாரா? இது எல்லாமே தெரியல. அவன் தான் சொல்லிட்டானே நேஷனல் செக்யுலரிசம் போக மாட்டான் அவன் நேஷனலிஸ்ட் அப்படிதான் போவான். கண்டிப்பா அம்பேத்கர் பெரியார் வச்சே ஆகணுமே. இங்க தமிழ்நாட்டுல அப்படித்தானே ரன் ஆகுது. எனக்கு தெரிஞ்சு அவன் அவ்வளவு தூரம் கூட போக மாட்டான்டா. அவன் முதல்ல ஆரம்பமா இப்பதான் அவன் ஆடம் பாக்குறான். அவன் காலை விட்டு எத்தனை பேர் வராங்க. நான் ஒண்ணு சொல்ல பேரை பார்த்தா ஜான்சன், கர்நாடகா எடியூரப்பா, நெக்ஸ்ட் அண்ணாமலை. அப்படிதானே ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கானுங்க பசங்க எல்லாரும். கர்நாடகாவோட எடியூரப்பா தான் அண்ணாமலை. ஓகேவா? அந்த ஃபார்முலா தான் நடக்க போகுது. எழுதி வச்சுக்கோங்க. எடியூரப்பா அதாவது அவர் தனியா தொட்ட அவன் சுடு தண்ணிலேயே கைய விடுவான். அதாவது தனியா கட்சி ஆரம்பிக்க சொல்லி அவரை ஃபெயிலியரா போய் அகைன் ஜாயின் பண்ணிட்டார்ல, அந்த மாதிரி தான் அவர் ஜாயின் பண்ணிட்டாரு. அத சொல்ல வராரு. இது விட்டோபாக்கு வந்து லைட்டா அதுக்கு எடியூரப்பா கூட கம்பேரே பண்ண முடியாதுல்ல. ஐ மீன் ஃபார்முலா, அந்த ஃபார்முலா இவங்க ட்ரை பண்ணி பாக்குறாங்க. ஆக்சுவலி வேற ஒண்ணும் இல்ல. ஆக்சுவலா இன்னொன்னு எடியூரப்பா இல்ல ஒரு நிமிஷம் எடியூரப்பா சிஎம் ஆயிட்டு மறுபடியும் கட்சி விட்டு வெளியே போயிட்டு இது பண்ணாரு. He has a proven record for that, சரிங்களா, பிஜேபியில. ஆனா இவருக்கு அப்பெல்லாம் கிடையாது. வந்துச்சு பத்தியா, இதுல எதுவுமே கர்ணப்புறா கிடையாது. இன்னொன்னு 234 கான்ஸ்டிட்யூன்சிஸ்ல நிக்க வைக்க ஆள் இருக்காது முதல்ல அந்த கட்சிக்கு. அது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. நிக்க வைக்கலாம், கமல் மாதிரியே இந்த சுயேட்சை கேண்டிடேட் ஹையர் பண்ணி நிக்க வைக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஆனா அவரை வந்து கேஷ் நியூட்ரல் லீடரா பாக்குறாங்களான்றதுதான் ஒரு இது. நீங்க சொன்ன மாதிரி காது ஆடுது, அப்படிதான் பாக்குறாங்க அவரை. அதனால வந்து இந்த எல்லா பெல்ட்லயும் அவருக்கு வந்து ஓட்டு விடலாம் சான்ஸே கிடையாது. முதல்ல அவங்க பேக் பண்றாங்களாமே டவுட் ப்ரோ. பிராமின்ஸே பேக் பண்றாங்களான்னு டவுட். கவுண்டர் வேணா பண்ணுவாங்க. கேவிஜி பேக் பண்றது டவுட். பாதிதான் கேவிஜிலே பாதிதான், ஃபுல்லாலாம் கிடையாது. பயங்கரமா ஸ்ப்ளிட் ஆகும். நீங்க கேவிஜி வந்து கிட்டத்தட்ட வந்து அவங்க ஏடிஎம்கே ஜெயிச்சதுக்கான கேஸ் போயிட்டாங்க, அது இல்லைன்னு சொல்லல. பட் அது எந்த அளவுக்கு ஸ்ப்ளிட் ஆகி எந்த அளவுக்கு நமக்கு நாலு அட்வான்டேஜ் ஆக போகுதுன்றது இருக்கு. நான் நம்புறது வந்து நிறைய உடைப்பாரு, அதனால நமக்கு இன்னும் அட்வான்டேஜ் தான். ஆக்சுவலி வந்து அதிமுக பிஜேபி ஓட்ஸை தான் உடைப்பாரு அவர். இங்க வர முடியாது, ஏன்னா இங்க எல்லா ஓட்டும் கலந்துருக்கு ஆக்சுவலி. அதே மாதிரி இன்னொரு சொல்லிட்டா, இன்னொரு 10-15 வருஷத்துக்கு டிவிகேவோட அதாவது என்ன சொல்றேன்னா, நம்ம 2014 இருந்து 2024 ஒரு பிஜேபி ஒரு பீக் போனாங்கல்ல, தட் பீக் வில் கோ ஃபார் டிவிகே. அது நீங்க எழுதி வச்சுக்கோங்க, சரிங்களா. அது பேஸ்ட் ஆன் கவர்னன்ஸ்னாலும் சரி தான் சரி. ஆனா அந்த பீக் போகும், இவங்க பர்ஃபார்மன்ஸ் அப்படி இருக்கும், சரிங்களா. நாட் லைக் பிஜேபி. டிவிக்கோட பர்ஃபார்மன்ஸ் வந்து அந்த பீக்னஸ் போயிட்டே இருக்கும். இந்த 1.74 நெக்ஸ்ட் எலெக்ஷன்ல மேபி அபவுட் 2 crores கூட போகலாம்.
மேபிலாம் இல்ல மேபி இல்ல ஷோரா உண்மை 2 crores. அதான். இது மேபி கன்ஃபியூஸ் பட் ஆளாது வேர்ட்ஸே கிடையாது. மறைஞ்சது. he speaks absolute. அது மாதிரி விட்டவா இது தெரியும். அதால பேச வந்தீங்க. ஷோரா 2 crore அடிக்கிறோம் அடுத்த எலெக்ஷன். கோடி. அதே மாதிரி 10 வருஷத்துக்கு நம்மள தொட முடியாது. இதையும் note பண்ணி. வாத்தியாரே 2 ரவுண்டு தான் ரேஸ் பண்ண, 2 ரவுண்ட்ல முடிச்சிருவேன். விட்டவா சொல்றேன் அதான் சொல்லல. நீங்க இந்த ஆள் இதுல வந்து கேக்குதா ப்ரோ? ஹலோ சொல்லுங்க. கேக்குது ப்ரோ. உங்க சித்தப்பா மாட்டி விட்டீங்களே மாமாவை. இதுல என்னன்னா லைக் இப்ப நீங்க எந்த கவர்மெண்ட் இல்ல எப்படி எது பண்ணாலுமே நல்லது நிறைய பண்ணாலுமே லைக் மக்களுக்கு ஒரு 10 இயர்ஸ் கழிச்சு பாத்தீங்கன்னா ஃபெட்டிக் வந்துடும். லைக் எப்படி பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு குறைய கண்டுபிடிச்சு சொல்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அப்ப என்ன பண்ணணும்னா எதிரிய கான்ஸ்டன்டா ஒரு எதிரியை வச்சுக்கிட்டே இருக்கணும். லைக் இப்போ சப்போஸ் இப்போ டிஎம்கே பாத்தீங்கன்னா டிவிக்கு வந்து ஒரு சாஃப்ட் கார்னர்ல இருந்துகிட்டே இருக்காங்க. இவங்க நம்மளை ஒதுக்குறாங்க, நம்மளுக்கு மட்ட தட்டுறாங்க. சாஃப்ட் கார்னர்ல டிவிக்கு இருக்கனாலதான் மக்களுக்கு வந்து அனுதாபங்கள் நிறைய வந்துச்சு. அது ஒரு காரணம் ஆக்சுவலா. ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு எதிரி வந்து ஸ்ட்ராங்கா இல்ல வந்து அதனாலதான் அவர் அடிக்கடி டிவிக்கே டிஎம்கேன்னு எதுக்கு நரேட்டிவ் விஜய் செட் பண்றாருன்னா 2 பேர் வைக்கிறாங்க. வச்சுக்கிறோம். ஆமா 2 பேர் வச்சுக்கிறோம், நீ வராதன்ற மாதிரிதான். அவர் பிரில்லியண்டா இன்னொன்னு பண்றாரு. அவர் டிஎம்கேவா வைக்கிறதுக்கு முக்கிய காரணம் டிஎம்கே நிஜமாலுமே ஒரு கெட்ட கட்சி ஆக்சுவலா. ஸோ அவங்க கெட்டவங்களை வைக்கிறதுனால பீப்புளுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு இது வந்துடும். லைக் சாஃப்ட் கார்னர் டு தீய சக்தி தான் ஆக்சுவலா. ஒண்ணும் இல்ல தெரியுமா, ஆக்சுவலா முன்னாடி நம்ம ஒரு எதிரியை சந்திச்சோம். இனிமேட்டு மல்டிபிள் எதிரி. நம்ம கேஜிஎஃப் 2க்கு போறோம் அடுத்த. ஸோ அப்படி ஒரு பெட்டிக்கு வராத அளவுக்கு டிவிக்கு கொண்டு போச்சுன்னா பட் ரியலி தே ஆர் டூயிங் வெரி நைஸ். ஒருத்தன் வில்லன் அதிகம் அடுத்தது. ஆனா மெயில் வின்னல் எப்பவுமே யார் அந்த பைத்தியக்காரன் விட்டு வந்துட்டான் அவன் யாரு அந்த கேரக்டர்? ரஜினி. ரஜினி தனியா அடிக்கிறதுக்கு 2 ஐடியா. அது என்னன்னே தெரியல. காலையில எந்திரிச்சு குட் மார்னிங் அடிக்கிறது அங்கதான். இல்ல நான் கூட அந்த ஆளுக்கு சப்போர்ட் பண்ணி நான் அடி வாங்கியிருக்கேன் இவங்கிட்ட. அவனுக்குலாம் சப்போர்ட் பண்ணாத உன்னை பத்தி தெரியாது, ஏன் அப்படி பேசணும்னு பார்த்தா நானே ரிக்ரெட் பண்றேன். பால் டாயிலாம் குடிக்கிற பால் டாயில் போன வாட்டி என்ன சிரிப்புனா இவரு அந்த ஐயோ அது ஒரு இது கருத்து கணிப்பு எடுப்பாரு ஒருத்தர் 99 பாயிண்ட் அக்யூரசி. அவர் பேர் என்னது? ஜேசிவி ஸ்ரீராம 24 பார்லிமெண்ட் பிறந்தநாள் அதுமா அண்ணாமலை பார்லிமெண்ட் செல்கிறார். இன்னைக்கு வந்து என்ன பேசுற, ரேபிட் டாக்ஸ் பேசுற. ரேபிட் டாக்ஸ் வந்து ரொம்ப நான் வந்து ரொம்ப டேஞ்சரான ஆளு. ஏய் படா பைத்தியம் படா சொட்ட ஒரு வாரம் அந்த ஆள் அடிச்சாங்க. நீங்க அவரை விட்டீங்க, ஆர்டி பண்ணிட்டீங்க ரவீந்திரன் துரைசாமிய. எண்ணீர் மண்டையா பாவங்க அந்த ஆள் பைத்தியம். அது ஒரு ஈசல் கூட்டம். ஈசல் ஓட்டு தான். எப்போ ஒரு நாள் முன்னாடி எலெக்ஷனுக்கு விஜய் வந்து 20% எடுத்தாலும் அது ஈசல் ஓட்டு தான். போயிடும் தலையை பார்த்து ஷூவை பார்த்து பேசியிருந்தாரு. என்ன ஜெயிச்சிட்டாரு? ஆமாங்க ஜெயிச்சிட்டாரு. விஜய் சார் நம்பர் 1 லீடர் போயிட்டான். ஆமாண்டா. எந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரா டிஷ் கொடுத்துருக்கான் சீமானுக்கு. நல்லா குத்தப்போ சாரிப்பா மீட் பண்ணிட்டேன். நல்லா குத்தப்போ 8% 4% ஆகிட்டாரே. எங்க இருந்தது எங்க கொண்டு வந்திருக்க பேர். அந்த ஆவி பிடிக்கிறா கூட வீக்கா இருப்பா. ஆனா அவருக்கு டாஸ்க் கரெக்டா கொடுத்துட்டாங்க. ஆனா அவர் கரெக்டா மாசம் கொடுத்துறாங்க. இந்த வாட்டி நீ கொஞ்சம் காங்கிரஸ் கடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாமன் சீர் மூலமா டாஸ்க கொடுத்துட்டாங்க. சோ காங்கிரஸ் கடிக்க ஆரம்பிச்சாங்க. அடுத்தது வீட்டுக்கு கடிப்பாங்க. இல்ல கிஷோர், அதிபர் 2031ல என்ன மாதிரி கன்சாலிடேஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் வந்து டெமோகிராபிக்லா கேட்கல, கேஸ்டா கேட்கிறேன். கேஸ்டாவா? ஓபிசி இருக்கும் தாங்க. அடுத்து என்ன நல்லது பண்ண போறோம் அத பத்தி பேசுங்கடா. அடுத்த எலெக்ஷனுக்கு போயிட்டாங்க. 404 பாலிசிஸ் டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க மினிஸ்ட்ரி கூட்டத்துல. அத டிஸ்கஸ் பண்ணாம 31ல என்ன எலெக்ஷன் மோடுலயே தான் இருப்போம். பிஜேபி மாதிரி தான் எலெக்ஷன் மோடுலயே பிரச்சனை பத்தி பேச விட மாட்டோம். நீங்க பேசுறது கொஞ்சம் உங்க தொகுதி எம்எல்ஏ அண்ட் மினிஸ்டர் கொஞ்சம் சொல்லி தாங்களா, நல்லா இருக்கும். ஆவடிச்சுட்டு அது வேற இவன் காப்பாத்தி விடுறதே. இவன் வேற அட்டகத்தி நம்மள வெட்டி விட்டுறானு. நாங்கெல்லாம் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்.
பாலிசி ஆமா கிடையாது. எப்ப டிராவிட் election இருக்காரு முன்னாடி பாருங்க. டிராவிட் அந்த கேடு கெட்டக்கார ஊடு கட்டி அடிக்கிற மாதிரி ஏறி ஏறி அடிக்கிறாரு. நீ என்னப்பா எனக்கு முன்னாடி ஃபாஸ்டா போய் அடிக்கிறன்ற மாதிரி எனக்கு ஆகி நான் மெசேஜ் பண்றேன். என்ன டிராவிட் எனக்கு இல்ல கட்சியில கிஷோர், சேர்த்துக்கிறீங்க? இல்ல விட்டோபா ப்ரோ ஒரு விஷயம் சொல்லிட்டா. கட்சியில ஒரு பார்ட் வந்து பாலிசி பத்தி பேசினா இன்னொரு பார்ட் வந்து எலெக்ஷன்ஸ் பத்தி தான் பேசி ஆகணும். அதான் இப்ப நீட் ஆஃப் அவர் சரிங்களா. ஏய் அதுக்கு அடுத்த எலெக்ஷன் பக்கத்துல இருக்கணும்டா. 5 வருஷம் கழிச்சு இல்லடா. எலெக்ஷன் 6 பக்கத்துல மாசத்துல பை தாங்க. எலெக்ஷன் இருக்குது. 6 மாசம் இல்லைங்க, 6 அது மாசத்துல தட் பை இஸ் வாட் யூ ஹேவ் எலெக்ஷன் டு வேற. ரிமெம்பர் ஃப்ரம் இல்லங்க. பை 6 எலெக்ஷன்ஸ் ஆர் மாசத்துல பை இம்பார்ட்டன்ட்ங்க. பை எலெக்ஷன் இருக்கு பை 6 எலெக்ஷன் மாசத்துல. தான் வந்து அதுக்கப்புறம் ரூரல் அவனுங்க திராவிட அவங்க பை எலெக்ஷன் பத்தி பேசல. 31ல என்ன கன்சாலிடேஷன் விட்டோபா இருக்கும்னு பேசுறாங்க. விட்டோபா அங்கிள் இருங்க அங்கிள், ஏன் இப்படி பண்றீங்க? பை எலெக்ஷனை பத்தி பேசுறோம், அப்புறம் உள்ளாட்சி பேசுவோம், அப்புறம் யாரோ ஒருத்தர் திருப்பியும் பை எலெக்ஷன் வர வாய்ப்பு இருக்கு. சாரி. அதுல அப்புறம் பார்லிமெண்ட் எலெக்ஷன் அதை பத்தி பத்தி பேசுவோம். பார்லிமெண்ட்டை பத்தி பேசுவோம், அப்புறம் ஒரு பை எலெக்ஷன் வரும், அப்புறம் திருப்பி இப்படிதான். இதை மாத்தவே முடியாது. நான் எலெக்ஷன்ஸ் பத்தி தான் பேசிட்டு இருக்கோம் விட்டோபா ப்ரோ. தலைவர் பாலிசிஸ் வந்து அப்பப்ப எடுத்து தலைவர் காலை பார்த்தாலே 2000 நாள் பார்ப்போம். தலைவர் எனக்கு என்னன்னு தெரியலங்க, ரேண்டமா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். சரிங்களா, அவங்க வேற கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க விட்டோபா? கட்சியில சேர் போறீங்களா? யாரு அது ஒண்ணும் இல்ல, அப்படியே தூக்கி போட்டுருவோம். ரஜினிகாந்த் அவர்கள் வேற கட்சி அவங்க மக்கள் மேடை மக்கள் மேடையா? பண்ணிடலாம். அவரே ஒரு காடு. அவளுக்கு எதுக்கு கட்சி? ஆக்சுவலி அவங்க ஸ்கூல் நடத்துறாங்கல்ல, அதுக்கு வாடகை சரியா தரல, லேபருக்கு சரியா சம்பளம் போடல. ஏன் நம்பிலாம் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு தெரியல. கிண்டில ஒரு ஸ்கூல் அரசியல் வருவது உறுதி. அரசியல் வருவது உறுதி. தேதி பின்னர் அறிவிக்கப்படும். எங்க அம்மா அந்த ஆளுக்கு வேற அறிவில்லை. போறேன் 25 உண்மையான ஆட்சிய, நல்ல ஆட்சிய, இளைஞரோட சப்போர்ட்டோட டெக்னாலஜியை யூஸ் பண்ணி என்னால கொடுக்க முடியும். ஆனா நான் சிஎம் கிடையாது, ஏன்னா நான் கட்சியை ஆரம்பிக்கலையே. காமாரி. ஆமா. ஜெயிலர் 2 வருமா? ஜெயிலர் 2 வெளில வருமா? ரிலீஸ் ஆகுமா? ஜெயிலர் 2 கொல்ற அடியை மட்டும் பாருங்க. அடிலாம் இல்ல, ரிலீஸ் ஆகுமா? ரிலீஸ்லாம் ஆகும். அந்த அளவுக்குலாம் இது நம்ம ஹார்ட் டிஸ்க் காணாம போச்சு. இன்னைக்கு மதியம் ஒண்ணு போட்டிருந்தானுங்க. ராகவா லாரன்ஸ் அவரு ரஜினி ஃபேனு. அவர் டிவிக்கு வர மாட்டாரு. கொய்யால சிஎம்ஏ ரஜினி ஃபேன் தான். அமைதியாடுறா. இல்ல ராகவா அரசு நம்மளுக்கு வரல. இல்ல வரல, நீ சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல விட்டவா என்ன கன்ஃபார்ம்டா நம்ம கிட்ட வர மாட்டாரா? இல்ல நம்ம கிட்ட வரல. இல்ல அங்கதான் போறாரா? அங்கதான் போறாரா? ஆமா. ஓகே விட்டவா உங்ககிட்ட சொல்லிட்டார்ல. அவர் வரல. நண்பராச்சே. பட் இது டூ மெனி இந்த ஏடிஎம்கேல இருந்து நிறைய பேர் வர்றது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. அனீசி ஃபீலிங்கா இருக்கு. எப்படி சொல்றதுன்னு தெரியல. பிளான் பண்ணி தான் இறக்கி இருக்காங்க நான் நினைக்கிறேன். அது ஓகே, அது அந்த பார்ட் அவங்களுக்கு எல்லாம் they all have a good local connect இருக்கும். பட் அந்த 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 கல்ச்சர் அப்படியே வர ஆரம்பிச்சிருதுன்னா ரொம்ப கஷ்டம். சரி, அவங்க அப்படியே வந்து அது இன்ஃபில்ட்ரேட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க நிறைய பேர். அந்த கல்ச்சர் வர ஆரம்பிச்சு. அதுலயும் அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா தான் எனக்கு தெரிஞ்சு பண்றாங்கன்னு நினைக்கிறேன். அப்படிதான். that's what I have been telling. They are very careful to take who they want. But அவங்க வரும்போது you can't say no. Like some of them are big shots அந்த ஏரியாஸ்ல. சோ அவங்க ஓவர் பவர் பண்ணிட கூடாது. எடுத்தது திராவிட அவர் நல்ல இது மேபி அந்த நல்லா தெரிஞ்சு எம்சி சம்பத்னு ஒருத்தர் லோக்கல் பாடிக்காக தான் அவர் இது பண்ணிருக்காங்க. அதுதான் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கோவில்பட்டியில வந்து ரொம்ப ஒரு நேரோவா தான் வந்து டிஃபீட் இருந்தது டிவிகேக்கு. அண்ட் அவங்க நல்லா ஸ்ட்ராங்கா தான் இருப்பாங்க. இப்போ வந்து பை வித் காங்கிரஸ் அந்த மற்ற இதெல்லாம் வந்ததுக்கு இப்போ இன்னும் டெஃபினட்டா இன்னைக்கு வந்து ஒரு எலெக்ஷன் நடந்ததுன்னா அங்க வந்து ஜெயிச்சிருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அங்கேருந்து வந்து இப்போ இவர் வந்திருக்காரு, அந்த கடம்பூர் ராஜு. அவங்க எல்லாம் ரொம்ப வந்து அங்கேயே வந்து ஊறி ஒரு மாதிரி இது பண்ண ஒரு பாலிட்டிஷியன்ஸ். எப்படி பிளான் பண்ணிருக்காங்க இந்த 5 கான்ஸ்டிட்யூன்சி டெஃபினெட்லி வின் பண்ணி ஆகணும். ஏன்னா உங்களுக்கு இதுக்கு அது வின் பண்ணணும். அதுக்காக தான் இவங்க மெயினா இப்ப இந்த இது முக்கியமான ஆளுங்களை உள்ள எடுத்து போடுறது. 5 வின் பண்ணா பிரச்சனை இல்லை. ஏன்னா இவங்க அலைன்ஸ் பார்ட்டி இப்ப பேசிக்கா அவ்வளவு வாய் விடுறது இல்ல, எல்லாரும் ரொம்ப பேசுறாங்க. அதுக்குதான் பேசாம இந்த மாதிரி எடுத்துட்டு நம்ம மான இஷ்டத்துக்கு எதாவது பண்ணலாம். அதான் அவங்க வந்து they will still be in government but they cannot threaten பண்ண முடியும். இல்ல சேஷு நீங்க பேசுறீங்களா அண்ணா கிட்ட? என்ன சொன்னீங்க நீங்க? என்ன சொன்னீங்க இத பத்தி? நீங்க என்ன அட்வைஸ் கொடுத்தீங்களா? அட்வைஸ் கொடுக்கற அளவுக்கு எல்லாம் நம்ம எல்லாம் அவ்வளவு பெரியது இல்ல. அப்ப நீங்க பேசிருக்கீங்க, அப்ப என்ன பேசுனீங்க? இல்லங்க லைக் பேசிக்கலி ஒரு
first before they were trying to get these people on, we said like ரொம்ப கரப்ஷன் இது இருக்கிறவங்க அவங்களுக்கு வந்து நீங்க மினிஸ்ட்ரிஸ் எல்லாம் ப்ராமிஸ் பண்ணி நீங்க உள்ள கூட்டிட்டு வந்துட்டீங்கன்னா அது தட் பிகம்ஸ் a big liability. ஒரு 1 year கழிச்சு வந்து உங்களுக்கு அவங்க இடி கேஸ் வருது இன்னொன்று வருதுன்னா the government would be in big trouble. ஸோ அதெல்லாம் அவங்க யோசிச்சாங்க. அவங்க ஸோ they themselves were of that opinion that they are not interested in taking people who are having too many cases against them or issues. பார்த்து இல்ல ரொம்ப நிறைய பேர் கேர்ஃபுல்லா சஜஷன் தான் சூஸ் கொடுத்தாங்க. நீங்க பண்றாங்க. இல்ல நிறைய பேர் போய் நிறைய சொல்லிட்டு நிறைய பேர் நல்லடா கொடுத்தாங்க. எங்க அதுதான் சப்போர்ட் அவங்களுக்கு பண்றாங்க see அதிமுக. nobody needs to give them suggestion. They know that they are Yeah. themselves of that opinion only. இங்க எனக்கு இந்த பிரியாவை மட்டும் கூடி சீக்கிரம் தூக்கிட்டா நல்லா இருக்கும். Please. யார் நம்ம டிவிகேவா? டிவிகே பிரியா. டிவிகே பிரியா இல்லையா, பான்ஸ் பவுடர் பிரியா. ஓ அதுவா? டிவிகே பிரியா யாரு? டிவிகே பிரியா யாரு? நம்ம நண்பர் ஒருத்தங்க இருக்காங்க. டேய் சி நான் எங்க பேசினேன்? தெரியும், சும்மா ஏதாவது பேசி குழப்பலாம். அந்த ஹோட்டல்ல ப்ராஃபிட்டே வரல. ஒரு அதிமுக கால் பேசியிருப்பார். அது அம்மா ஹோட்டல்ல எங்க மூடினீங்க, அந்த ஹோட்டல்ல ப்ராஃபிட்டே வரல அப்படின்னு. ஹோட்டல்ல கிஷோர் சரவண பவனா? கிஷோர் அந்த ஸ்லாங் கிடையாது. கிஷோர் பிரியாவோட ஆஃப்டர் ஸ்லாங் என்னன்னா இதுக்கப்புறம் அம்மா ஹோட்டல் ட்ரை பண்ணி பாத்தியா? ஏதாவது எப்படி இருக்கு? நான் எங்க ஏரியால ஒன்று இருக்கு, நான் போனது இல்லை இது வரைக்கும். நான் ஆக்சுவலி காலேஜ் படிக்கும் போது போயிருக்கேன். சூப்பரா நல்லா தான் இருக்கு. அந்த மணிக்கு ஒருத்து தான், அதான் கேட்டேன். காலேஜுக்கு போகும்போது போயிருக்கேன்றதுக்கு இப்போக்கு என்ன சம்பந்தம்? ஐ மீன் அப்ப சொல்றேன், அந்த டைம் ட்ரை விட்டோபா 90கள்ல காலேஜ் போனாரு, அப்போ தெரியாது. நானும் காலேஜ் போனப்ப சாப்பிட்டு இருக்கேன். 90கள்ல வந்து அம்மா உணவுமே நான் காலேஜ் படிச்சேன். அம்மா உணவு எப்போ 2010 வந்துச்சா? 13. அப்ப காலேஜ் முடிச்சிருக்கீங்க. அப்போ ஒரு காலேஜுக்கு அப்புறம் நான் அது ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் நான் காலேஜே ஜாயின் பண்ணேன். நடிக்க போய் சொல்லக்கூடாது. ஃப்ராடலன்ஸ் ஸ்லிப்னு ஒன்னு இருக்கு. என்னப்பா அடுத்த வாரம் வச்சுப்போமா? என்னது அடுத்த வாரமா? வாரம் கிடையாது, எப்பயாவது தோணுச்சுனாதான். போர் அடிச்சதுன்னா ஏதாவது கண்டென்ட் கிடைக்கும், பேசணும். நிறைய கண்டென்ட்லாம் கிடைச்சது இந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி. அடுத்த வாரம் இன்னும் 10 பேர் வருவாங்க. ரெகுலரா பேச முடியாதுதான், என்ன பண்றது, ஒருத்தன் தான் 10 பேர் வருவாங்க. ஏடிஎம்கேல இருந்து சொல்றீங்களா? ஆமா போதும்பா, சேலத்துக்காரர் பாவம்பா. சேலத்துக்காரர் அது வரை அடிக்கடி சொல்லாத போகுது மாதிரி. சேலத்துக்காரர் சிஎம்ஆர் இந்த கடம்பூர் ராஜு உடனே நம்ம பக்கம் வந்த உடனே இது 2011 ஜெயிச்சது நம்ம. அது ஓகே, கொஞ்சம் உண்மைதான். வந்த உடனே இல்ல இல்ல விட்டோபா ஆக்சுவலி விஎம்ஐல இருக்கவங்க பூத்ல இருந்து எல்லாமே ஒர்க் பண்ணிருக்காங்க அந்த 2011ல. இவருன்னு கிடையாது. அதெல்லாம் ஓகே. என்னடா வில்லிவாக்கம்ல வந்து இவரு அந்த விஎம்ஐல இருந்தவங்க நிறைய பேர் ஒர்க் பண்ணாங்க. இல்ல அவரு அங்க இருக்கும்போது அதெல்லாம் பேசல, நம்மளுக்கு எதிரா பேசினாரு ஒரு வாட்டி கூட. எதிர்கட்சியில இருக்கும்போது என்னத்த பேச முடியும்? விட்டோபா அது ஒண்ணும் கிடையாது. இது வந்து உடன் அப்படி கேட்கல. அதிமுகவுக்கு ஒரு நேச்சர் இருக்கு, யார் அவங்க தலைமை தாங்கி அவங்க தான் காலில் விழுந்துருவாங்க. இது வந்து தப்பா பேசல. இல்ல அது பட்டுனா அந்த கல்ச்சர் அவ்வளவுதான். அவங்களுக்கு அதுதான் தெரியும், அவங்க மாத்தவே முடியாது. தெரியும். திமுகவுக்கு வந்து வேற மாதிரி இருக்கும். அது வந்து கொஞ்சம் அசிங்கமா திட்டுறது, ட்ரேட்மார்க் மாதிரி. இவங்களுக்கு ஒரு ட்ரேட்மார்க் இருக்கு. தலைவன்னா யுனானிமஸா அப்படியே சரண்டர் ஆயிடுறது, தன்னைத்தானே டிவோட் பண்ணிக்கிற மாதிரி அவங்களுக்கு. அவங்களே பார்த்து நல்லது பண்ணுவாங்கன்ற மாதிரி. இல்ல நான் சொன்னது அந்த விஎம்ஐ விஷயம் ஃபேக்ட்ன்ற அது ஓகே. அது உண்மைதான். ஃபேக்ட் தான். அது உண்மையா தாண்டி எனக்கு என்னன்னா 2017 மெர்சல் அப்போ வந்து கட்டாய், அப்ப வந்து இவர் தான் மினிஸ்டரா இருந்தார். அப்ப மீட் பண்ணது அப்படியே போட்டிருக்காங்க, கருமாசம் பூமராங்கா. இது ஒரு வட்டம், அது தலைவர் சொல்ற வாழ்க்கை ஒரு வட்டம் கண்டா, வாழ்க்கை ஒரு வட்டம் கண்டா. ரஜினி கத்துப்பட்டு எதுவும் ஆக மாட்டேது. ஆனா செங்கோட்டையன் ஜாலியா இருப்பாரு, அவருக்கு போர் அடிக்காது. அவர் பழைய கேங் எல்லாருமே வந்துட்டாங்க. தேங்க்ஸ்லாம் என்ன மாதிரி ஒரு தீர்க்கதரிசி. அவரு மட்டும் தான் சீனியர் பொலிட்டிஷியன்ல டிவிகே ஜெயிக்கும்னு நம்பி வந்தது. அதனாலதான் அவருக்கு அதுக்கான மரியாதை. இவங்க எல்லாம் வந்து ஜெயிச்சதுக்கு அப்புறம் வந்தனால அது அவர் விஜய் டைரக்டா வரலையே. இப்ப ஆதவர்ஜுனா கிட்ட தான் ஜாயின் பண்றோம்.
மீட் ஆமா பண்ண இல்ல அவரு வந்து டெலிவர் பண்ணார்ல, அவரு கொடுத்த கான்ஃபரன்ஸ்ல ஜெயிச்சு கொடுத்தாரு. அதையும் தாண்டி அவர் ஜெயிக்கிறதையும் தாண்டி நல்லா ஞாபகம் இருக்கு. அவர் கட்சியில வர போறாருன்றப்ப அந்த ஒரு நாள் இல்ல மீட்டிங் இதே அவரு மாதிரி அந்த தான் finish கான்ஸ்டியூன்சில மாதிரி அந்த இருந்துச்சு. 4 கான்ஸ்டியூன்சி அவருக்கு இன்சார்ஜ் தானே ஃபுல்லா. புவனே அவர் வந்து கிட்டத்தட்ட கிருஷ்ணகிரி, ஈரோடு, கோயம்புத்தூர் வரைக்கும் அவர்கிட்ட கண்ட்ரோல்ல கொடுத்து நீங்க பாத்துக்கோங்கன்னாரு. அவர் சைலண்டா என்ன பண்ணாருன்னா, மினிஸ்டர் வராங்க இந்த பக்கம் பேசிட்டு நிறைய ஒன்றிய செயலாளர்களை தூக்கிட்டாரு. அதனால எஃபிஷியன்ட்டா இன்னும் நல்லா வேலை செஞ்சாங்க அந்த ஆமா ஆமா தொகுதிகளில். அந்த சைடு ஆளுங்க மைனர்ல இருந்த அவங்க அந்த அதுல பாத்தீங்கன்னா நிறைய விஷயம் ஜெயிச்சிருப்பாங்க. அந்த இதுல எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ஜெயிச்சு கொடுத்ததே இல்லாம அவருக்கு என்னன்னா, ஏதோ இருந்துட்டோம், நமக்கு ஒரு வாய்ப்பே இல்லாத நிற்கதையா இருக்கிறப்போ வந்து கை கொடுத்து அவருக்கு அந்த வரவேற்பு இருக்கு. கோபிச்செட்டிப்பாளையத்துல ஃபர்ஸ்ட் நாள் டிவிகேல இண்டக்ட் ஆயிட்ட உடனே போறாரு. என்னடா இது ஆமா. தூக்கிட்டு போயிட்டாங்க, கால் பிடிக்கிற மாதிரி தூக்கிட்டு லாரியில நிக்க வச்சு பேசுறாங்க. அப்ப பேசுறாரு, நான்லாம் என்னமோ நினைச்சேன், இந்த மாதிரி பண்ணிட்டீங்க, கண்டிப்பா உங்களை வந்து நான் வெற்றி பாதைக்கு இல்ல அழைச்சிட்டு போவேன். அவருக்கு என்னன்னா காசு கொடுத்து இது கூட்டு வர கூட்டம் நமக்கு ஐ மீன் கட்சியில ஜாயின் பண்ணி இவ்வளவு வருதுன்றது அவருக்கே ஒரு அதிர்ச்சி தானே. இப்ப அவர் இவ்வளவு வருஷம் அரசியல்ல இந்த கூட்டம் எல்லாம் ஒரு மணி எல்லாம் கொடுத்து தானே அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணுவாங்க. இல்ல அது வந்து தேவர் வெரி முதல்ல இருந்து தேவர் வெரி ஸ்ட்ரிஞ்சன்ட். அதாவது மணி எல்லாம் கொடுத்து யாரும் சேர்க்கறதுல உங்களுக்கு இஃப் யூஆர் கம்ஃபர்டபுள் கம் அண்ட் ஜாயின் த பார்ட்டி அவ்வளவுதான். இதுக்காக உங்களுக்கு அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்க எல்லாம் வந்து இந்த மணினோடனே தான் ஞாபகம் வந்துச்சு. ஆமா அந்த மணி என்ன ஆனாரு? ஃபிளிப் ஃப்ளாப் மணி சேனலா போயிட்டு சொல்லிட்டு இருக்காரு. யாருமா இந்த மணியா? அந்த நொந்த மணி இருக்கு இல்ல மூத்த பத்திரிகையாளர் அவரா? மூத்த பத்திரிகையாளர் பத்திரிகையாளர் திரு பனி அவர்கள். பூக்கிதான். ஆனாலும் என்ன கொஞ்சம் கேப்ரியல் இது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டான விஷயம். இங்கிலீஷ் ஆங்கிலத்துல ஒரு வார்த்தை இருக்கு, உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு. தெரியாதுங்க. அவர் மேஜர் சுந்தரராஜன் மாதிரி சொன்னதையே இங்கிலீஷ்லயும் தமிழ்லயும் சொல்லுவாரு. பெட்டர் லுக்ஸ்ல ஒண்ணு சொல்லுவாரு, தமிழ் தடத்துல வேற ஒண்ணு. கார்த்தியை போட்டு திட்டுவாங்க. பேட்டி எடுக்கிறேன். மணிக்காக ஒரு பாட்டே இருக்கு, பரத் பாடி இருக்காப்ல, கோலி கொண்டு கண்ணு அப்படின்ற ஒரு பாட்டு இருக்கு. அதான் மணி அடி உருண்டுகிட்டே இருக்கும் எல்லா டைரக்ஷன்லயும். ஆனா மணி என்னதான் சொல்லுங்க, அது ஒரு பூக்கி தாங்க, ஜாலியா இருக்குங்க அந்த ஒரு இன்டர்வியூ பாக்குறப்போ. அது வந்து நெகட்டிவா பேசினாலும் எனக்கு பிடிக்கும். சரி ஏதாவது பேசி அவ்வளவு ஏன் ராசா கஷ்டப்படுற, ரிசைன் பண்ணிட்டு போ அப்படின்னு. அவ்வளவு ஏன் கஷ்டப்படுற நீ அதிமுக காரங்க, அவ்வளவு ஏன் கஷ்டப்படுற, போ செத்து போ நீ ஏன் பழுவுற தொங்கு சதைகள் அப்படின்னு. பட் இவர் தான் வந்து நம்மள அரெஸ்ட் பண்ணிட மாட்டாங்களா அப்படின்னு ஒரு இது மாரிதாஸ் அவன் கிடைக்கிறான் போய்க்குவேன். இல்ல he is wanting to get arrested. ஆமா அவருக்கு he's challenging. இன்னைக்கு போட்ட அந்த மினிஸ்டர்ல போட்டதெல்லாம் கூட அதுக்குதான். அவருக்கு ஒரு அரசியல் இருக்கு. அது அத என்ன பண்ணு அப்படின்ற மாதிரி சேலஞ்ச் பண்ணி பெரிய ஆள் ஆக்கிட்டு அவரை வந்து பெரிய ஆள் ஆக்குறதுக்கு தான். அதுக்குதான் பிஜேபில அவருக்கு வர வேண்டிய விஷயங்கள் நிறைய பெரிய ஆளா ஆக மாட்டாங்க. இல்லங்க அவருக்கு இல்ல தெரியும்ல, பிஜேபிக்கு ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அவரா தான் இருந்தாரு அந்த டைம்ல 2020. துக்ளக் குருமூர்த்தி அவரை தான் கொண்டு வரதா இருந்தது. அப்புறம் அண்ணாமலை தான் அது வந்து அப்பதான் அவருக்கு வாயில பிஸ்கெட் கொடுத்தாங்க. அப்புறம் வந்து ஒரு வா வந்து என்ன தூக்கு அப்படின்றாரு. இந்த மாரிதாஸ் மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாம் ரஜினி ஆட்டிடியூட் தான். நானும் பெரிய ஆள் தான்டா, நானும் பெரிய ஆள் தான்டா அப்படின்னு அப்பப்போ நடுவுல வந்து ரஜினி பெரிய ஆள் தான். ஏன் இப்படி பண்றீங்க? பெரிய ஆளா? நடுவுல பிரஸ் மீட்ல பார்த்தோமே, அதாவது டெக்னாலஜியை யூஸ் பண்ணி பேசினாரு. என்ன ரஜினிகாந்த் அவ்வளவு கேவலமான ஆள் கிடையாது. அப்ப ஏன் ஏவா வேலுவை பார்க்க போனேன்? வந்து கேளுங்க. 2001 வந்தா சிஎம் ஆயிருப்பீங்களா? கண்டிப்பா இருப்பேன். இல்ல அப்படி கிடையாது. 2001 வந்தேன்னா நிச்சயம் அந்த கடவுளோட ஆசையில சந்தோஷமா. அவர் சொல்லவே இல்ல, அவன் சொன்னது 100% ஆயிருப்பாங்க. அந்த பஸ் தவற விட்டுட்டீங்களா தம்பி? இப்படித்தான் பாமக ராமதாஸ் எடுத்து ஓட்டு போடுங்க. அந்த அவங்க கான்ஸ்டிட்யூன்சில வின் பண்ணாங்க 2001. நடந்த கதை என்ன? அவரு இல்ல அவரு என்ன பிரஸ் மீட் கொடுத்தா நம்ம மேல இருக்க பண்ண வேலைகள் எல்லாம் மறைச்சிடலாம். 96ல அவர் கொடுத்த பேட்டினாலலாம் ஒன்னும் ஜெயலலிதா தோக்கல. ஆக்சுவலி ஆன்டி இன்கம்பன்சி அவங்க மேல ஹெவியா இருக்கு. அப்படியே வந்து வெற்றி வெற்றி அப்படின்னு வந்து இல்லக்கல்லா அப்படி கிடையாது. அதெல்லாம் இல்ல அவருக்கு வந்து அதெல்லாம் ஓகே. பட் ஆனா இப்ப கொடுத்தாருல ஒரு பிரஸ் மீட், அவர் என்ன நினைச்சிட்டாரு, நம்ம பண்ண வேலைகள்லாம் வந்து ஒரு ப்ரெஸ் மீட்ல வந்து நம்ம கிளியர் பண்ணிடலாம் நினச்சிட்டு வந்து உளறி மாட்டிக்கிச்சு.
அதாவது அது வந்து இன்னும் ஆம்பிளிஃபை பண்ணி விட்டுருச்சு. அந்த டைம்ல தமிழ் மாநில காங்கிரஸும் ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. அவங்க ஓட் பேங்கும் டிஎம்கேக்கு சேர்ந்துச்சு. ரஜினி மட்டுமே ஃபேக்டர் கிடையாது. இல்ல மூவ் அந்த பண்ணாருலாம். பீரியட் ஓகே. பட் அதான் வரலையே. இல்ல திங் இஸ் 96ல அப்ப வந்து அவர் பண்ணிட்டு தான் வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு சிச்சுவேஷன் 3-வே ரேஸ் வந்து ஒரு நேரோவா பண்ணி வந்திருக்கலாம். அவர் ஒரு பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணி கூட வந்து மூப்பனாரும் இருந்தாங்க. இப்ப வைகோ வாஸ் ஆல்சோ ஒரு அப்பதான் வந்திருந்தாரு. அவருக்கு ஒரு இருந்தது. ஸோ ஒரு அலையன்ஸ் மாதிரி பண்ணது இட்ஸ் அ பாசிபிலிட்டி. அதை கொண்டு வரலான்னு பீப்புள் ட்ரை. பட் ஹீ இஸ் நாட் அ பர்சன் ஹூ இஸ் கேப்பபிள் ஆஃப் இல்ல டூயிங் தட். ஹீ நான் இஸ் என்ன நாட். சொல்றேன் 96ல இவரோட வேர்டாலலாம் அவங்க ஆட்சி விழல. ஆன்டினுக்கு வந்து ஹெவி, ரொம்ப அவங்களுக்கே ஹெவியா இருந்தது இருந்துச்சு. அதனால இருந்தது. பட் விழுந்துருச்சு, அவ்வளவுதான். அதுதான் சொல்றேன். பட் வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ் அப்ப வந்து அவருக்கு ஒரு இது இருந்தது. ஓகே, அது ஒத்துக்கிறேன். கண்டிப்பா இருந்தது 96ல. இப்போ இல்ல. ஐ மீன் லைக் அண்ட் ஹி இருந்திருந்தாலுமே இது வந்து ஒரு ஹைப்போதட்டிக்கல் சினாரியோ தான். அவர் வந்து ஒரு ஒரு கேம்பெயின் நடத்திருக்க முடியுமா? அதெல்லாம் இருக்குல்ல. ஒரு அது அந்த மாதிரி ஒரு இது இருக்குல்ல. இல்ல இன்னொரு டிராவிட் ப்ரோ நீங்க சொல்றீங்க யா ஹி ஹேட் அ ஃபேன் பேஸ் அந்த டைம்ல. இன்னமும் அதிகமான ஃபேன் பேஸ் இருந்திருக்கும். ஏன்னா அப்ப அவங்களோட ரஷ் வந்து அதிகமா இருந்திருக்கும். ஏன்னா எல்லாம் யூத்தா இருந்திருப்பாங்க. ஆனா இந்த எலெக்ஷன்ஸ் ஜெயிக்கிறதுக்கு வேற ஒரு ட்ரஸ்ட் வேணும் இல்லையா? அந்த ட்ரஸ்ட் ரஜினி மேல இருந்ததா? எம்ஜிஆர் மேலயும் விஜய் மாதிரியும் இந்த மாதிரி அந்த பர்சோனா ரஜினி இஸ் சேம் பர்சோனாவா விஜய் அண்ட் இவர மாதிரி எம்ஜிஆர் மாதிரி? இப்ப இல்ல. பட் அந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல வந்து he was at the peak of his popularity. அப்போ அண்ட் நீங்க சொல்ற மாதிரி அது ஒரு ரைட் சினாரியோவா இருந்தது. பட் வரலையே அவர்தான். வராததுக்கு நம்ம எதுக்கு அதை அனலைஸ் பண்றதுல பேசுறானே தவிர பாம்பு வெளில விட மாட்டானே. இது மாதிரிதான் கடைசி மட்டும் நான்லாம் பாபா படம் பார்த்துட்டு சில்லு 2018 வந்து ரொம்ப ரொம்ப ராங் டைம் தான் என்னை பொறுத்த நான் சொல்றது. ஆமா அது ராங். அந்த டயத்துல சான்ஸே இல்ல. போயிட்டாரு. இல்லைங்க அவருக்கு வந்து நிறைய பிளான் எல்லாம் போட்டு ரெடியா இருந்தாருங்க. கிரிக்கெட் ஆடுற மாதிரி எல்லா கிட்லாம் ரெடி பண்ணிட்டு ஹெல்மெட்லாம் போட்டு ரெடியா இருந்தாரு. அது பேட்டிங் கரெக்டா போய் நிக்கிறது, கரெக்டா ஸ்லோ பால் போட்டு போல்ட் எடுத்துட்டாங்க. அவர் எதிர்பார்க்கல. இல்ல அது இல்ல, அதுக்கு முன்னாடி ஓவர் முடிஞ்சிருச்சு. 2020ல 20 ஓவர் ஓவரே தாண்டி இல்லைங்க, ஸ்லோ பால் தான். ரொம்ப ஃபாஸ்டா ஆட்டார். ஷாட் எல்லாம் ஃபுல்லாத்தையும் ஆடி முடிச்சுட்டு பால் பொறுமையா வந்து விச்சிச்சு போல்ட். அவர் இன்னொரு டினைல இல்ல அது எப்படி ஆச்சுன்னா மென்டலி டயர்ட் பண்ணி நான் வரேன் வரல அப்படின்ற மாதிரி ஆயிப்போச்சு. ஸோ ஒரு உலகில மென்டல் எப்பயோ அது உனக்கு புரியுதாயா? அவங்க ஃபேன்ஸுக்கு சொல்ற இப்ப வருவாருன்னு 2020 எல்லாருக்குமே ஒரு கணிச்சது. அவர் உள்ளாட்சி தேர்தலில் நிற்கும் போது எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு டெஃபினெட்லி அவங்க 24 வருவாங்க, 25ல 26ல வருவாங்கன்னு. அந்த மாதிரி எந்த ஒரு ஷூரிட்டி அவர் கொடுக்கலையே. பாபா படம் பார்த்துருக்கீங்களா? பாபா படத்தை பார்த்துருந்தா உங்களுக்கு ஷூரிட்டி இருந்திருக்கும். அப்பத்துல இருந்து அவங்க கோமா பாபா படம் அந்த படத்தை ஃபேனா கவனிச்சிருப்ப. நாங்க ஏன்டா மக்களுக்காகவே எல்லாத்தையும் தூக்கிட்டாங்க தெரியுமா அந்த டைம்ல. இதுல பாட்டு வேற உப்பிட்டு தமிழ் மண்ணை நான் மறக்க மாத்தே. பாபா படம் நல்ல படம் தான். சின்ன வயசுல பாக்குறப்போ அது வெறியா தான் இருந்துச்சு. எனக்கு வேற காத்தாடி பிடிக்கும். யாரா நீ? அந்த படம் அட்டர் ஃபிளாப்டா. எனக்கு புலி கூட தான் பிடிக்கும். புலி சூர்யா கூட தான் பிடிக்கும். புலி விஜய் ஃபேன் அதனால பிடிக்கும்ன்ற. அப்ப நீ ரஜினி ஃபேனா? இல்ல எனக்கு எல்லாரையும் பிடிக்கும் ஆக்டர்ஸ்னா. அப்போ ஒரு டைம்ல இதுவா இருந்தேன். பட் எனக்கு பிடிக்கும். ஆனா இப்போ வந்து கேரக்டரை பாக்குறப்ப எனக்கு அந்த பிடிக்கல. இல்ல அதனால ஸ்டேஜ் ஏறந்தாலும் எல்லாம் இந்த வேஷம் போட்டிருக்கான்ற மாதிரி தான் மொத்தமா எனக்கு உடஞ்ச மாதிரி இருக்கு. ஐயோ நான் எந்த ஸ்டேஜர்ல நான் பார்த்தேன், நீ என்ன இப்படி சில்லற வேலைத்தனமா பண்ணிட்டு இருக்க. இதெல்லாம் பாக்குறேன் கொஞ்சம் அது யாரும் லீக் பண்ணிருந்தானா போட்டோ போட்டோ லீக் ஆயிருந்துச்சு கூட. ஏதோ இந்த ஆள் அழுதான்னு அமைதியா இருந்தேன். சரியா அழுகுறான் போல சூப்பர் ஸ்டார் பாட்டு. என்னடா இந்த விஷயத்துலயே வந்து அழுதுட்டு இருக்கியன்ற மாதிரி. அந்த இதுதான் ஜஸ்ட் மிஸ். எவ்வளவு மீட் பண்ண போட்டோ மட்டும் லீக் ஆயிருந்தா செம பண்ண வந்திருக்கும். ஆமா இது என்னது? அவன் ஃபேமிலி எவ்வளோ நம்ம மேல வைத்தறிச்சல் இருந்தா இன்னொரு புது மூவ்மெண்ட் வேற ஸ்டார்ட் பண்ணி வைப்பாங்க. அவங்க எல்லாம் ₹1 எடுத்து செலவு பண்ணாத ஆளுங்க அவங்க ஒய்ஃப். அதை பத்தி பர்சனலாவே எனக்கு ஒரு சில பேர் சினிமால இருக்க ஃப்ரெண்ட்ஸே சொல்லி இருக்காங்க. அவங்க எல்லாம் அந்த அளவுக்கு காசு செலவு பண்ற ஆள் கிடையாது. இவர மாதிரி சொத்தை அடக வச்சுலாம் அவங்க பண்ணுவாங்களா? சொத்தை எந்த அளவுக்கு சேர்க்கணும்னு பாக்குற ஆள் தான் ரஜினி. ஆக்சுவலி பல கேண்டிடேட்டுக்கு பார்ட்டியை ஃபண்ட் பண்ணி செலவு பண்ணிக்குது. அவங்க அந்த மாதிரி பண்ணுவாங்களா என்ன? ஃபண்ட் அவரு ராமசாமி தான் வந்திருப்பாரு அப்படின்னு அவரே சொல்றாரு. அவருக்கு 90 வயசு ஆகுது. எவ்வளவு வருஷம் ராமசாமி வந்து பொலிட்டிக்கல் அட்வைசரா யாருக்கு இருந்தாங்க? ஜெயலலிதா. அவங்க கட்ஸா வெளியே வராங்க, அவங்களுக்கு அட்வைசரா கொடுக்கல. நீ உள்ள ஒளிஞ்சிருந்து உனக்கு என்ன அட்வைஸ் கொடுக்க வேண்டியது இருக்கு?
உன்னை ஊத்துதுப்பா, உன்னை ஊத்துது. இளைஞர்களை யூஸ் பண்ணி டெக்னாலஜி அவர் அப்படியே கோமாலே இருப்பார்ல, பேசிட்டு சொன்னதே சொல்லிட்டே இருப்பார்ல, யார் அடிச்சு பொறி கிளம்பி பூமி ஏறுது அவன் தான் தலைவர். நான் மட்டும் 2001 வந்தேன்னா நான் தான் சிஎம், 2001 வந்தேன்னா நான் தான் சிஎம். பாவம். இல்ல இது சப்போஸ் சிஎம் இருந்தாலும் ஒரே டைலாக் தான் சார். அப்படி அங்க அந்த பிரச்சனை இருக்கே சார் அப்படின்னா எல்லாம் ஆண்டவன் பார்த்துப்பான் அப்படின்னு மேல எல்லாம் பார்த்துப்பாரு. ஆண்டவன் பார்த்துப்பா. அப்ப நீ எதுக்கு ஆண்டவன் இருக்க? பார்த்துப்பான். இங்க வந்து எதுக்கு இருக்கேன்னா எனக்கு தெரியல. ஆண்டவன் சொல்றா, ரஜினிகாந்த் முடிக்கிறான் அப்படிம்பாரு. என்னென்ன டைலாக்ஸ்லாம் வச்சு பாபா தாங்க கல்ட்டு கிளாசிக். அந்த கச்சிஃப் அப்படியே வந்து தலையில மாட்டிக்கும் கரெக்டா. வெரி பாபா படத்துல எல்லாம் டைரக்டா சிஎம் தான் டீல் பண்ணுவாரு படத்துல. சிஎம் தான் டீல். படம் ஆமா அவரை இது பண்ணுவாரு பாருங்க. ஒரு டான்ஸ் ஆடுவாரு பயங்கரமா, மைக்கேல் ஜாக்சன் மாதிரி ட்ரை பண்ணுவாரு. அப்படியே ஸ்லாட்டிங் உளுந்து டான்ஸ் ஆடுவாரு. அதானே உழுந்துட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்படியே அது காமிக்கல. ஓகே கைஸ் பை. அப்படி நான் இன்னொரு ஸ்பேஸ் போறேன். விட்டபா அங்கிள், ஸ்பேஸ்லாம் இல்ல, வீட்டுக்கு தான் தூங்க தானே போறீங்க. ஆர்டிபி ஸ்பேஸ் ஓடிட்டு இருக்கு, அதுக்கு நீ ஏன் இன்னும் தூங்காம இருக்கீங்க அங்கிள்? வீட்டுல வந்து அப்புறம் எங்களை கேட்பாங்க